தம்பி, உன் பேர் என்ன? ராஜு. ராஜு, ரொம்ப பொருத்தமான பேரு. எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க? விஜயபுரம். அடி சக்க, நானும் அதே ஊருக்கு தான் போயிட்டு இருக்கேன். தனியா போயிட்டு இருக்கீங்க? இல்ல, நானும் எங்க ஆண்டியும் போறோம். ஓஹோ, இது உங்க ஆண்டியா? ரொம்ப அழகா இருக்காங்க. ராஜு, கீப் குவைட். ராஜு, இனிமே நீ என் அங்கிள்னே கூப்பிடு. வாயை திறக்க மாட்டியா? உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். அப்போ எப்படி வாயை திறக்காம இருக்க போறேன்னு பாக்கலாம். வாயை திறக்காம பேசாம பக்கம். ஏன்னா இந்த ஃபேனை கொஞ்சம் இப்படி திருப்பிக்கலாமா? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம். இந்த லைட்டை அணைச்சிட்டுமா? எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க எதை வேணாலும் செய்யலாம். கொஞ்ச நேரம் பேசாம இருங்க போதும். ஓகே, பேசல. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா உங்க மண்டையில ஏறாதுங்களா? நான்சென்ஸ். டிக்கெட் ப்ளீஸ். சார், ஏமா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல எனக்கு அந்த சின்ன பையனுக்கு சீட் கிடைக்குங்களா? எல்லாம் ஃபுல்லா இருக்காமா, ஒரு இடம் கூட காலி இல்லையே. ஏன் அவரால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் உண்டா? கதவை திறந்து வைக்கிறது அவ்வளவு சேஃப்டி இல்லை. கதவை சாத்திரலாமா? கதவை சாத்த தேவையில்லை. ஏம்மா, உங்களால கொலைகாரன் அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். 1000 பேர் என்ன, லட்சம் பேருக்கு நடுவில் அவன் நின்னாலும் அவனை கண்டிப்பா என்னால அடையாளம் காட்ட முடியும். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சார், அவன் பார்வையில இருந்த அந்த வெறிய நான் எந்த மனுஷங்கிட்டையும் பார்த்ததில்லை சார். கொலை செஞ்சுட்டு அவன் எதிர்க்க நின்னப்போ ஒரு பயங்கரமான மிருகம் மாதிரி இருந்தான் சார். அவனோட அந்த கண்கள், அந்த உருவம் என்னோட மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு. நீ சீதா,
இந்த கொலைகேஸ்ல மெயின் விட்னஸே நீங்க தான். சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா சார், என் உதவி உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. தேங்க்யூ. அம்மா, இந்த பையன் யாரு? இவன் என்னோட அக்கா புள்ள சார். மோட்டார் பைக் ஆக்சிடென்ட்ல இவனோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஓ ஐ சி. இப்போ நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நந்தினி எஸ்டேட்க்கு. அந்த எஸ்டேட் ஸ்கூலுக்கு டீச்சர் வேணும்னு விளம்பரப்படுத்தி இருந்தாங்க. நான் அப்ளை பண்ணிருந்தேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. அப்படின்னா ஒரு வெரி லக்கி. அந்த எஸ்டேட் ஒரு மனோகர் மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்களா? மிஸ்டர் மனோகர் உங்களுக்கு நல்லா தெரியுங்களா? நாங்க 2 பேரும் கிளாஸ்மேட். காலேஜ் வரைக்கும் ஒண்ணா தான் படிச்சோம். இப்போ அவன் எஸ்டேட் ஓனர். இருந்தாலும் நாங்க 2 பேரும் அடிக்கடி சந்திக்கலைன்னா தலை வெடிச்சிரும். சரிங்க, நான் புறப்பட்டுங்களா? சரி. எப்படி போக போறீங்க? ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த மேனேஜர் வருவாரு கடிதம் செய்திருந்தாங்க. சும்மா இடது கால வச்சே வரலாம். இங்க தங்க போறதா இருந்தா தானே வலது கால வச்சு வரணும். 2 நாள்லயோ 3 நாள்லயோ போறவங்க எந்த கால வச்சு வந்தா என்ன? ஏன் சார், ஏன் அப்படியெல்லாம் சொல்றீங்க? முதலாளி தங்கமானவர். ஆனா அவருக்கு 6 வயசு பெண் குழந்தை ஒண்ணு இருக்குது. பேரு சோபா. பத்திரகாளி. ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ருத்ர தாண்டவம் ஆடும். கட்டடத்துல சிமெண்ட் எல்லாம் உதிரும். அதனாலதான் வேலைக்கு வரவங்க யாரும் இங்க நிலைக்கிறதே இல்ல. இவ்வளவுதானா? நான் என்ன ஏதோன்னு பயந்துட்டேன். குழந்தைங்க என்ன அப்படிதாங்க, எதையாவது கேட்கும், அதை கொடுன்னு அடம் பிடிக்கும், அழும். அப்ப எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டோன்னா சரி. காயமாட்டுல பால் கறக்க முடியுமா? கொம்பு முளைச்ச குதிரை எங்கம்மா இருக்குது? ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நாய் வேணும்னு கேக்குது. எங்கம்மா போறது? ஆனா இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னா கூட செத்து போன எங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படின்னு கேட்டா நீ செத்து போய் கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படி தயாரா? கொஞ்சம் யோசனை தான். நீங்க என்ன சார், தாய் இல்லாத குழந்தைன்னா இப்படித்தான் ஏதாவது அமக்கலம் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் இந்த பங்களா அமைதி. ஐயோ ஐயோ, பராசக்தி விளையாட ஆரம்பிச்சுட்டா. நீங்களே சேர்ந்து விளையாடுங்க. இந்த மந்திர சரியான அடி. நிறுத்துமா? நான் தான் உன்னோட புது டீச்சர். எனக்கு டீச்சர் வேண்டாம், மண்ணு வேண்டாம். இப்படி எல்லாம் பேசலாமா? சோபா நல்ல பொண்ணு இல்ல? இல்ல, நான் கெட்ட பொண்ணு. கிடையாது, என் சோபா ரொம்ப நல்ல பொண்ணு. நான் ஒண்ணு உன சோபா இல்ல, மம்மி சோபா, டாடி சோபா. கிட்ட வந்து மண்ணை உடைச்சிருவேன். நான் உன் கிட்டத்தான் வருவேன். நல்ல வேலை ரத்தம் வரல. இந்த வீட்டுல இந்த பொண்ணு கிட்ட அடி வாங்கி ரத்தம் வராத முதல் கேஸே நீங்க தான். ஏமா 4:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு, 5:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு, விடிஞ்சு காலையில 4:45 ஒரு வண்டி இருக்கு. எந்த வண்டிக்கு டிக்கெட் புக் பண்ண? எந்த வண்டிக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். இந்த வேலையை நான் விட போறதா இல்ல. முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப சரி. எல்லாரும் வாங்கடா, வாங்கடா. இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு அடிபட்டு ரத்தம் வரல, நாளைக்கு ரத்தம் வராதுன்னு என்ன நிச்சயம்? அதனால அந்த அம்மா ரத்தம் எந்த குரூப்னு தெரிஞ்சு ஒரு 7 பாட்டில் வாங்கி வைங்க. இந்த வீட்டுக்கு நான் மேனேஜர். எவனுமே மதிக்க மாட்டேங்கிறீங்க. இருங்க இருங்க, ஒவ்வொருத்தரையும் நான் கழிக்கிறேன். அளவு விடுங்க. சோபா குட்டி, சாப்பிட போலாமாமா? சாப்பிடலன்னா யானை பலம் குறைஞ்சு அப்புறம் நீ குச்சி மாதிரி ஆயிடுவே. சோபா, ஆண்டி போய் சொல்லுவேனா? நீ உங்க டாடி மாதிரி பலசாலி ஆகணும்னா நேரத்தோட நிறைய சாப்பிடணும். பாப்போம். சோபா, நீ சாப்பிட்டா தான் டாடி வருவாரு. சோபா ப்ளீஸ். சோபா நில்லுமா. அடிவாயி ஆனைக்குட்டி போலே. தலையில அடிபட்டது வலிக்குதா? நீ முத்தம் கொடுத்தா சரியா போயிடும். ஆண்டி, நான் அடிச்சேனே, என் மேல கோவமா? இல்லடி ராஜாத்தி, இல்லம்மா.
குழந்தை தானே இப்படி சாப்பிடுதே? ஏண்டா துட்டு வாங்கிட்டு மீட்டிங்ல கைதட்டுற பழைய புத்தி போகுதா? ஏண்டா ஒவ்வொருத்தனும் ஒரு தட்டை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடி கெஞ்சி வைங்களடா, சாப்பிடுமா சாப்பிடுமான்னு. ஒரு பருக்கை சாப்பிட்டுதா இந்த அம்மா வந்த உடனேயே சோபாவை சாப்பிட வச்சுட்டாங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு மத்தியம் இருக்கு, அந்த மையம் இருந்தா கொஞ்சம் வலிச்சு ஒரு டப்பால போட்டு கொடுங்களேன். எதுக்கு? எதுக்கா? அதை வச்சு நான் பல வேலை செய்ய வேண்டியது. What is your name? My name is Raju. My name is Shobha. Dear friend. டேய், நீ இந்த பொம்மையை வச்சுக்கடா, நீ இந்த பொம்மையை வச்சுக்க. வா விளையாடலாம். சிலோனுக்கு அனுப்பிச்சாச்சு. அனாதை ஆசிரமத்துக்கு 50,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தாச்சு. எலெக்ஷனுக்கு நிதி கேட்டு வந்தாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஆளுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாச்சு. லண்டன்ல இருந்து கேபிள் வந்தது. ஐயா அடுத்த வாரம் வருவாருன்னு சொல்லிட்டேன். சோபா எப்படி இருக்கா? அதுக்கு நாங்க ஓஹோன்னு இருக்கு. சோபா ஐயா 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 எப்படிமா இருக்க? எப்பட பேசாதீங்க. போங்க. ஏன் நான் என்ன பண்ணேன்? இத்தனை நாள் என்னை விட்டுட்டு எங்க போயிருந்தீங்க? வேட்டைக்கு. என்ன வேட்டைக்கு? புலி வேட்டைக்கு. சோபா சோபா குட்டி சோபா. சபா, இந்த மனுஷனுக்கு நடக்கவே தெரியாதா? இந்த ஓட்டம் ஓடுறாரு. சபா, எந்த பக்கம் போனாரு? அண்ணன் யாரு? இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட் ராஜு. டேய் ராஜு, இவர் தான்டா என்னோட டாடி. Pleased to meet you, sir. Very pleased to meet you. சோபாவை கவனிச்சுக்கிறதுக்கும் டீச்சர் வேலைக்கு சேர்த்து ஒரு பொண்ணு வேணும்னு விளம்பரம் பண்ணிருந்தோம்ல, ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய அக்கா பையன் தான் இவன். Very sweet boy. பேர் என்ன சொன்ன? ராஜு இல்ல? போங்க விளையாடு போங்க விளையாடு போங்க. டன். வந்திருக்கிற டீச்சர் பேரு சீதா. பேருக்கு தகுந்த மாதிரி தங்கமான குணம். வந்த உடனே நம்ம சோபாவை வழி குணாட்டாங்க. குட், நமக்கு அதானே வேணும். என்னப்பா ஷேவ் பண்ணாம வந்திருக்க? அத வந்துங்க. என்ன என்ன மாதிரி நீயும் தாடி வளர்க்க போறியா? பாரு, முதலாளிங்க தாடி வளர்த்தா பிஸின்னு அர்த்தம், தொழிலாளிங்க தாடி வளர்த்தா பசியன்னு அர்த்தம். இது அறிவுகட்ட உலகண்டா. பாத்தியா, இதை வச்சுதான் சொன்னேன். இது எனக்கு தேவைதானா? நீ அப்பப்போ வாங்கிட்டே இருக்கணும். சிகரெட் வாங்க, உட்கார். உழப்புல மண்ணை போட்டுக்காத. என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு. காட்டன் ட்ரெஸ் சார், ஒரு நாளைக்கு மேல தாங்க மாட்டேங்குது. அது வந்து சார், நாளைக்கு எல்லாருக்கும் டெலிகாட் யூனிஃபார்ம் தச்சிருக்கு. உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன், எனக்கும் சேர்த்து. ரைட். சீதாமா, சீதாமா, முதலாளி ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அவர் தங்கமான மனசு, பணத்தை அள்ளி கொடுக்கறதுல அவருக்கு அலாதி இன்பம். உன் அதிர்ஷ்டம், நீ இங்க வந்து சேர்ந்துட்ட. நீ போய் அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை வாரி விடு. போ. அங்க இருக்காரா? அங்கதான் இருக்காரு. வணக்கம் சார். யாரு? என் பேர் சீதா. புதுசா டீச்சர் வேலைக்கு வந்திருக்கேன். ஓ, நீங்களா? பயணம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ரைட். குழந்தை பாத்தீங்களா? புத்திசாலி குழந்தை. பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி. எங்க ஓட பாக்குற? இங்க சுத்தி இருக்கிற 18 எஸ்டேட் என்னுடையது. என் அனுமதி இல்லாம இங்க காத்து கூட வீசாது. இங்க நடக்கிறது நம்ம ஆட்சி. பயப்படாத, நான் உன்னை கொண்டு மாட்டேன். அடுத்தவங்க கண்ணெதிர்க்கு அநியாயமா கொலை செஞ்ச உனக்கு யாருமே இல்லாம தனியா இருக்கிற என்ன கொல்றதுதானே கஷ்டம். கஷ்டமே இல்ல. உண்மையை சொல்ல போனா என்னை சுத்தி 1000 பேர் நின்னாலும் நான் நினைச்சதை நிறைவேற்றுவேன். கடவுளே, இப்படிப்பட்ட கொலைகாரன் வீட்டுக்கு வேலைக்கு வர தெரிஞ்சிருந்தா இந்த வேலையை வேண்டாம் ஓடி இருப்பேன். கொலைகார வீடுன்னா என்ன, ரத்தத்தால பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களா இல்ல எலும்பால சோறு கட்டிருப்பாங்களா? இங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன இடைஞ்சல்? ஒன்ன மாதிரி மிருகத்துக்கிட்ட எந்த மனுஷனாலையும் வேலை செய்ய முடியாது. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. ஏய், நான் உன்னை இங்க இருக்க சொன்னேன். சகல வசதியோட உனக்காக ஒரு ரூம் தனியா இருக்கு. அங்க நீ நிம்மதியா இருக்கலாம்.
அங்கிருந்து தப்பிக்க மட்டும் முயற்சி பண்ணாத. நீ என்ன பயமுறுத்துறியா? நீ என்ன பயமுறுத்துறியா? தப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டா ஒரு பூனை கூட புலியா மாறோ, பயங்கரமா சீரோ. அப்ப மனுஷன் எப்படி? அப்படின்னா அப்படி என்ன, இந்த நிமிஷத்திலிருந்து நீ இந்த வீட்டுல எலி மாதிரி, அதாவது நீ ஒரு கைதி. இது என்ன அக்கிரமம்? கொலை செஞ்சது நீ, நான் ஏன் கைதி ஆகணும்? மீறி வெளியே போன என்ன செய்வேன்? கழுத்தை சீவிடுவேன். உன் பேர் என்ன சொன்ன? சீதா. சீதா சீதா, உனக்கு என்னெல்லாம் தெரியும்? நான் கொலைகாரன். ஒரு தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான், 10 தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான். பட்டமும் ஒண்ணுதான், சட்டமும் ஒண்ணுதான், தூக்கு ஒரு தடவை தான். என்ன இன்னொரு கொலை செய்ய தூண்டாத. உன்னை உயர்ந்தவன் உத்தமன் ஊர் ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அந்தரங்க வாழ்க்கையில நீ எவ்வளவு கேவலமானவர் எனக்கு தானே தெரியும். எஸ், நான் யோகியன்தான். நான் சொன்னபடி நீ கேட்கிற வரைக்கும் உனக்கு எந்த துன்பமும் வராது. இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகவோ என்ன காட்டி கொடுக்கவோ முயற்சி பண்ண உன் தலைவீடு இந்த ஆண்டவர் கிட்ட இருக்காது, இந்த மனோகர் கிட்ட இருக்கு. நிஜமா? வரும் மாடியில. ஹலோ 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 ஹலோ. கழுத்தை கட் பண்ணத்தான் அவன் கத்தி எடுத்த. கடைசி அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் வேற கட் பண்ண. நீ எனக்கு 1000 சந்தர்ப்பம் கொடுத்தாலும் சரி, நான் உன்னை காட்டி கொடுக்கத்தான் முயற்சி பண்ணுவேன். லோக், என்னை காட்டி கொடுக்கறதுல உனக்கு என்ன லாபம்? நீ ஒரு கொலவெறி பிடிச்ச ஓனாய். உன்னை எல்லாம் இந்த உலகத்துல நடமாட விடக்கூடாதியா? இந்த ஓனாய் இப்ப பசி அடங்கி படுத்திருக்கு. யாராவது காலை மிதிச்சா கழுத்தை பிடிக்காம விடாது. ஜாகிரதை, ஜாகிரதை. ஏண்டா முனுசாமி, தினம் சமயக்கிட்டுல செஞ்சு வச்ச பொருள் எல்லாம் திடீர்னு காணாம போகுது. யார் எடுக்கிறாங்கன்னு தெரியலடா. ஏண்டா இங்க பிரெட் வச்சுனா எங்கடா காணோம்? எங்கடா வச்ச? என்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்த. நான் வைக்கலையா? இன்னும் வைக்கலடா டேய். ஏ ரத்தனா, எனக்கு சந்தேகம் தான். ஆனா அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் சும்மா இருந்தேன். அப்ப எடுத்தாலும் உனக்கு தெரியுமா? நேத்து பார்கோவா கண்டி வச்சா அதுல பாதிய காணும்டா. விக்கிக்க போகுது. ஏயா திருட்டு வேலையா பண்ற? முதலாளிகிட்ட சொல்றேன் பாரு. சொல்லாதடா. இடையில பசி வந்துருச்சு, கேட்டா தர மாட்டீங்களே, அதனால தான்டா உன்னை எடுத்து சாப்பிட்டேன். இதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்.
ஏடா இதுக்குமா பனிஷ்மெண்ட் என்னடா? ஆட்டாங்கல்ல மெதுவடைக்கு உளுந்து போட்டிருக்கேன், போய் ஆட்டு. டேய் நான் மசால் வடைக்கு ஆட்டுறேன்டா. ஏன் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அடே மசால் வடைக்கு அரைகுறை ஆட்டினா போதும்டா, மெதுவடைக்கு மசியே ஆட்டணும்டா. நீ சரிப்பட்டு வரமாட்டியே, முதலாளிகிட்ட இப்ப சொல்றேன். அடே அடே சொல்லாதடா. அப்பா போய் ஆட்டு. ஏண்டா ஒரு பிரெட் எடுத்ததுக்கு என்ன இந்த ஆட்ட ஆட்டுறீங்களாடா? ஆட்டு. ஆட்டுறேன்டா, ஆட்டுறேன். சோபா, ஏம்மா ஒரு மாதிரி இருக்கேன்? ஆண்டி டிபன் சாப்பிட வரல. ஏன் வரல? அவங்களுக்கு பசிக்கலையா? ம். நீ டிஃபன் சாப்பிட்டியாமா? ஆண்டி சாப்பிட வரல, அதனால நானும் சாப்பிடல. ஓஹோ, இது வரைக்கும் நீ செஞ்ச பிடிவாதத்தை இப்ப ஆண்டி பண்றாங்களா? நீங்க 2 பேரும் டைனிங் ஹாலுக்கு போங்க, தானா வருவாங்க. ஷோபான்னா எனக்கு உயிர்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும். அவ கண்ணீர் சிந்தனா என் இதயத்துல ரத்த கசியன்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும். பின்ன ஏன் சாப்பிட வரல? எனக்கு பசிக்கல. ஐ டோன்ட் கேர். நீ சாப்பிடுறியோ பட்னி கிடந்து சாகுறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் ஷோபா இன்னும் சாப்பிடல, அது என்னால பொறுத்துக்க முடியல. நீ வந்தாதான் அவ சாப்பிடுவா. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்க. ஷோபா அங்க காத்துக்கிட்டு இருக்க. என்ன? ஐயா, ஆண்டி வந்துட்டாங்க, ஆண்டி வந்துட்டாங்க. உட்காருங்க ஆண்டி. சாப்பிடுங்க. Thank you. என்ன ஷோபா, ஆண்டி வந்தாச்சுல, இப்ப சாப்பிட்டியா? ஓ, ஆண்டி சாப்பிடுங்க ஆண்டி. சாப்பிடுறேன். குட். குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நல்ல பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் தாய்மை உணர்ச்சி வேணும். அந்த உணர்ச்சி இருக்கிறவங்க முகம் எப்போ மலர்ச்சியா இருக்கும். இந்த முகத்திலே மலர்ச்சி இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஓஹோ, அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் மறுபடியும் மலர்ச்சி வரும் இல்ல? ராமையா, நாளையில இருந்து ஷோபாவையும் ராஜீவையும் இவங்களோட நம்ம எஸ்டேட் ஸ்கூல் கழிச்சிட்டு போ. ஸ்கூல் முடிஞ்சதும் கூடவே இருந்து நம்ம கோச் வந்து அழைச்சிட்டு வந்துடு. ஓகே? உத்தரவு. என்னாச்சு? ஏன் அப்படியே அதாருன? வாசல்ல யாரோ யாரோ நண்டி கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்கான்.
தப்பி ஓடிட்டா. யார் அவன்? தெரியாது. உங்க எதிரியாத்தான் இருக்கும். எனக்கு எதிரிகளே கிடையாது. அப்படி இருந்தாலும் நண்பர்களா மாத்திடுவேன். மாத்த முடியலன்னா தீத்து கட்டிடுவேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு எதிரி, அதுவும் என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. கரெக்ட். வெளியில இருந்தவர் தான் ஏற்கனவே அனுப்பி வச்சிட்டீங்களே. ராமையா, என்னங்க எஜமா? நம்ம நாய்களை அவுத்து விட்டு ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமாங்க எஜமா. நாளைக்கு ராத்திரி எல்லாத்தையும் அவுத்து விட்டுடு. வீட்டை விட்டு வெளியே போக நினைக்கிற எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணி. சரிங்க எஜமா. அது என்னுடைய நாய்கள், பொல்லாத நாய்கள். வெளியே அடி வச்சா கடிச்சு கொதறிடும். சீதா, இனிமே ராத்திரி நேரத்திலே ராமையா படிக்கட்டு பக்கத்திலே படுத்திருப்பா. உனக்கு வெளியே போக நினைச்சா அவன் துணை கொள்வா. குட் நைட். இப்போ எங்கேயாவது போகணுமா? எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. போடா நீ. வண்டியை திருப்பி கொண்டாப்பா. வடவடா துப்பாக்கிக்காரா. ஹலோ மனோ. என்னடா காலங்காத்தால யூனிஃபார்ம் வந்துட்டேன். வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? ராதா எப்படி இருக்கா? ராதா எப்படி இருக்கா? சுதா எப்படி இருக்கா? நாய்க்குட்டி எப்படி இருக்கு? எல்லாரும் ஃபைன்டா. என்ன விஷயம்? ரயில்ல ஒரு கொலை நடந்தது. குத்தவாளியை உடனடியா கண்டுபிடிக்கணும் மேல இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. நீ மனசு வச்சாதான் குத்தவாளியை கை கிடைப்பான். நான் மனசு வைக்கிறதா? அதாவது மாஜி குற்றவாளிகள், சில கேடிகள், இவங்க போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அத மிஸ் சீதாட்ட காட்டி அடையாளம் கேட்கணும். இன்னும் 1 ஹவர்ல ஜீப் அனுப்பி வைக்கிறேன். எதுக்காக? அதாவது மனோகர், கொலை நடந்த நேர்ல பார்த்த ஒரே சாட்சி சீதா தான். அவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சேன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். மூர்த்தி வந்து சொல்லு. கீதா நேத்து இருந்து இருந்துகிட்டே இருக்கா. பியூஷ் வர இருக்கு. டாக்டர் வர சொல்லிருக்கேன். நான் ஒண்ணு பண்றேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் கூட்டு வரேன். 5 o'clock. ஓகே ஓகே, தேங்க்யூ. பாத்து பாப்பா, அரசாங்க சொத்து. நீங்க போனா குத்தம் இல்ல, நாம மட்டும் தான் குத்தம். வண்டி எடுப்பா. நான் வரேன் மனோ. பை பை மனோ. என்ன தாய்க்குலம் ஓடோடி வருது? நான் தான் கொலைகாரன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லவா? என்னதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் குற்றவாளி கொஞ்ச காலத்துக்கு தான் தப்பிக்க முடியும். மறந்துடாத. 5 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் கழிச்சிட்டு வரேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்க. 4 மணிக்கு ரெடி ஆயிடு. மறந்துட்டான். குட் ஈவினிங். என்னங்க இன்னும் 4 மணி கூட ஆகல, அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? ஆமா. உங்க மாதிரி எல்லாரும் இருந்துட்டா நம்ம நாடு எப்படி இருக்கும் தெரியுமாங்க? ஓஹோன்னு இருக்கும். சட்டத்தையும் நீதியும் காப்பாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? அது ரெண்டையும் ஏமாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு ஆசை? கண்டிப்பா சொல்றேன், கடைசியா உண்மைதான் ஜெயிக்கும். ஜெயிக்க போறது என்னுடைய அக்கறையா உங்களுடைய ஆசையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தை தெரிஞ்சுப்போம். பொறுப்படலாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே? எங்க அப்பரான வா. ராமையா, எஜமா. இதோ இவன் தான் அந்த கொலைகாரன். இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. யார சொல்றீங்க? இவனைத்தான் சொல்றேன். இவன் தான் அந்த கொலை செஞ்சான். மோசக்காரன். யார் மிஸ்டர் மனோகரா? இவன் தான் சார் கொலை செஞ்சான். உங்களுக்கு என்ன பைத்தியமா? எல்லாரும் இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதா இவன் கொலையை செஞ்சுட்டு இப்படி நின்னுட்டு இருக்கா. சார், நான் கடவுள் சத்தியமா சொல்றேன், இவன் கொலை செஞ்சதை என் கண்ணால பார்த்தேன். அப்படியா? கான்ஸ்டபிள் அரசி. சீதா, அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். லுக், இப்போ 5:20.
ரைட். உனக்கு 10 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பேசணுமோ அது பேசிட்டு வந்துடணும். ஓகே? ஏ 10 மணி நேரம் நான் பேசுவேன், அது ஏன் இஷ்டம். டேக் யுவர் ஓன் டைம். இட்ஸ் யுவர் லிபர்ட்டி. நீ என்ன வேணும்னாலும் பேசலாம், எவ்வளவு நேரமானாலும் இருக்கலாம். பட் ஒன் திங் சீதா, நாம வீட்டை விட்டு வெளியே வரும்போது ராமையா கிட்ட ஒரு ரிவால்வர் கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன இப்போ? நீயும் நானும் கரெக்டா 6 மணிக்குள்ளே வீட்டுல இருக்கணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் ராமையா சுட்டு கொன்னுடுவான். யாரு? உங்க அக்கா மகன் ராஜுவை. பாவி, பாவி, கொலைகார பாவி. போலாமா? போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஹலோ சீதா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க. ஏய் மனோ, ஏண்டா அங்கேயே உட்காந்து உள்ள வாங்க. அது வந்து இன்ஸ்பெக்டர், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. இங்கே நின்னு என்ன விஷயம்னு இப்படியே பேசுறோமே. அப்படின்னா இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அப்படியே செய்யலாம். நோ 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 நோ. இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசணும் ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தேன். உன்னை தேடி இன்ஸ்பெக்டர் காலேஜ் ஸ்டேட் பண்ணிருந்தாங்க. என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அது எப்போ பேசிட்டு. அவங்களுக்கு ஏதோ ஒரு அவசரமா வேலை இருக்குன்னு சொன்னாங்களே. அப்படி பயப்படுற அளவுக்கு அவசரமான வேலை ஒண்ணும் இல்லை. இல்ல, குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும். அப்படித்தான். சரி, ஒரு நாள் டியூஷன் சொல்லி கொடுக்குறேன்னா அங்கே ஒன்றும் கொடி மணிக்கு போயிடாது. எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல. நிதானமா இங்கே இருந்து பொறுமையா என்ன சொல்ல வேண்டியன்னு நினைக்கிறியோ அதை சொல்லிட்டு வா. நான் வெயிட் பண்றேன். அவன் வெயிட் பண்ண மாட்டான். டேக்கர் ஓட்டேன். நீங்க உள்ள வாங்க இன்ஸ்பெக்டர். சரியா 6 மணிக்கு நீயும் நானும் வீட்டுக்கு போகலன்னா ராமையா அக்கா மகா ராஜுவே சுட்டு கொன்னுடுவான். ஏன் சீதா, என்னாச்சு? ஏன் கடிகாரத்தை பார்த்துட்டு கத்துறீங்க? நான் கத்திட்டேனா சார்? இந்த டைம் கரெக்ட் டைமா? மணி 5:30 ஆயிடுச்சுங்களா? மணி 5:30 தான். அதுக்காக ஏன் கத்துறீங்க? அதுக்காக நான் ஏன் கத்துறேன்? அது எனக்கு சார், எனக்கு குழந்தை அங்க காத்துட்டு இருக்கு சார். இவ்வளவுதானா? உட்காருங்க. ஒரு நாள் டியூஷன் லேட்டா போனா ஒண்ணும் ஆயிடாது. சார், நான் என்னைக்கு வேணாலும் டியூஷனுக்கு லேட்டா போலாம். அது இன்னைக்கு நான் லேட்டா போக முடியாது சார். அப்ப நான் போலாங்களா? நாளைக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? யூ டோன்ட் வரி. 6:30 மணிக்கு உங்களை அனுப்பிடுறேன். 6:30 மணிக்கா? சார், நான் 6 மணிக்கு அங்க இருந்தே ஆகணும். என்ன தயவு செஞ்சு அனுப்பிச்சு வச்சிருங்க இன்ஸ்பெக்டர். நீங்க சீதா, சின்ன விஷயத்துக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? சாரி, அது எனக்கு கொஞ்சம் பிளட் பிரஷர் இருக்கு. அதனால தான் நானு இப்படி அடிக்கடி பதட்டப்படுறேன். நான் போலாங்களா? போலாம் போலாம். மாவர்கிட்ட சொன்னா பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்துருவானே. நீங்க உடம்பு கொஞ்சம் பாத்துக்கணும். அதெல்லாம் பாத்துக்கிறேன் சார். நானு இப்ப என்ன எதுக்கா இங்க கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க நீங்க? முதல்ல காபி சாப்பிடுங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு காபி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நேரத்தோட வீடு போய் சேர்ந்தா போதும். தலை சுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க போதும். கான்ஸ்டபிள், தண்ணி கொண்டாப்பா. என்ன வேணும் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இதுல சில கேடியோட போட்டோக்கெல்லாம் இருக்கு. இதுல நீங்க பார்த்த கொலைகாரனுடைய போட்டோ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இது நிச்சயமா இல்ல. போட்டோவை பார்க்காமலே சொல்றீங்க? அது நான் பார்த்தே சொல்லிடுறேன். கொடுங்க. கொலைகார இதுல யாருமே இல்ல சார். இன்னைக்கு நீங்க இருக்கிற மனநிலை மேல நிஜ குற்றவாளி நேர்ல வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமே கரெக்ட்? உண்மைதான் இன்ஸ்பெக்டர். தண்ணி ஒண்ணு வேண்டாம், நான் போறேன். சீக்கிரம் வாங்க போலாம். பேசிட்டோம். என்ன விஷயம்? அவசர பேசி முடிச்சிட்டீங்களா? சீதா கொஞ்சம் மூட் அவுட். ஒண்ணுமே அப்படித்தான், அடிக்கடி மூடு மாறும். இத பாருங்க மிஸ்டர் மனோகர், நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு. இல்ல, இங்க வரும்போது எவ்வளவு ஹாப்பியா வந்தாங்க தெரியுமா? மணி 5:45 ஆச்சுங்க. இப்போ 5:45 தானே. 5:59க்கு நீ வீட்டுல இருப்ப. ஓகே ஓகே மிஸ்டர் மூர்த்தி, நான் புறப்படுறோம். டேய், காபி சாப்பிட்டு போயேன்டா. நல்ல ஐடியா. காபி சாப்பிட்டு போலாம் சீதா? வேண்டாம், எனக்கு காபி பிடிக்காதுங்க. காபி வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுறேன். இத பாருங்க, உங்களுக்கு காபி நல்லது இல்ல. வீட்டுக்கு வாங்க, ஹார்லிக்ஸே கலந்து கொடுக்குறேன். மணி 6 போடுங்க. பாவம் தாய்க்குள்ளும் கையெடுத்து கும்பிடுது. ஓகே மூர்த்தி, வர்றேன். நல்லதுங்க. கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிறீங்களா? எனக்கு மணி ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் நடங்க.
கொஞ்சம் வேகமா போங்களேன். ராஜு! கொலைகார பாவி, கொலைகார பாவி, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என் மேல இருக்கிற கோபத்துல அநியாயமா அந்த குழந்தையையும் கொண்டுட்டு இன்னும் பாக்கி இருக்கிறது தானே, என்னையும் கொன்னுடு, என்னையும் கையால கொண்டு போட்டுடு. மாட்டேன் மாட்டேன், இனிமே இனிமே நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். அந்த குழந்தையோட படத்தை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு பெரிய கொலைகாரன்னு நான் எல்லாருக்கும் நிரூபிக்கத்தான் போறேன். கண்டிப்பா நிரூபிக்கத்தான் போறேன். சீ, நீ ஈவரக்கம் இல்லாத மிருகம். ஒன்ன மாதிரி மிருகம் எல்லாம் இந்த உலகத்துல நடமாடவே கூடாது. கண்டிப்பா நடமாடக்கூடாது. ராஜு, 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 என் கண்டே, நீ இவ்வளவு நேரம் எங்கம்மா இருந்த? மேல துப்பாக்கி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சேம்மா. என்னடா சொல்ற? ஆமா, ராஜி போலீஸ், நான் திருடன். என்ன அவன் விளையாட்டு துப்பாக்கியில சுட்டான். உங்களை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல மிஸ்டர் மனோகர். ராஜுவை கொல்ல சொன்னதாக என்கிட்ட சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா அவனை உங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்கிறீங்க. அரக்கத்தனமான அந்த மனோகர், இரக்கமே உருவான இந்த மனோகர், இதுல உங்க சுய உறவு எதுன்னு எனக்கு புரியவே இல்லை. மிருகத்தன்மையும் தெய்வத்தன்மையும் ரெண்டும் சேர்ந்தவன் தான் மனுஷன். சில பேர் மிருகமாவே வாழ்றாங்க, சில பேர் தெய்வமா வாழ்றாங்க. நான் ரெண்டும் கேட்டான். எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற மனுஷத்தன்மை தான் பாக்குறாங்க. ஆனா நான் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிற மிருகத்தன்மை பாக்குறேன். அதை பத்தின கவலையே பண்ணல. எனக்குள்ள மிருகத்தன்மை மட்டுமே இருந்திருந்தா அன்னைக்கு ரயில் பெட்டுக்குள்ள 2 பணம் கிடந்திருக்கும். உண்மையும் சேர்த்து. நான் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. உங்க மனசுல கனிவுங்கிறதே கிடையாதா? கனிவை பத்தி என்கிட்ட கேக்குறியா? என் வாழ்க்கையில நடந்த மாதிரி நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில நடந்திருந்தா ஒண்ணு நீ ஊமையா இருப்ப, இல்ல பைத்தியமா இருப்ப. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நல்லா ஏமாந்துட்டான் தெரியுமா? சிரிச்சா போதும் இந்த ஆம்பளைங்களுக்கு. எனக்கு என்னமோ இந்த ஆம்பளைங்களை அசடு வழிய வச்சு பாக்குறதுல ஒரு அலாதி இன்பம். அப்படியா? அப்படின்னு ஒரு பந்தயம் என்ன? அதோ அந்த ஆளை பாத்தியா? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்க, மகா முரடன்னு. இதோ பார், அவன் முதுகுல 5 விரல பதிகிற மாதிரி ஓங்கி ஒரு அடி கொடுத்துட்டு வா, உனக்கு 100 ரூபாய் தரேன். 100 ரூபாவா? நீங்க எல்லாம் சாட்சி என்ன பார். ஹாய். ஓ, I'm terribly sorry sir. எங்க அத்தை மகா மன்னாசாமி இல்ல, அப்படியே திட்டா உங்கள மாதிரியே சார். நாங்க எங்க பார்த்தாலும் இப்படிதான் அடிச்சுக்குவோம். I'm terribly sorry. ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சேன்னு சொன்னீங்கன்னா தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். That's all right, no problem. Oh, you're very great. See you. Right. கராட்டே கை போதிருக்க. இந்த இடத்துல உட்கார்ந்தா சரியில்லை. இடத்தை மாத்திடுவோம். எப்படி? Fantastic. Really good achievement. Thank you. கையெல்லாம் வேணாங்க, படுத்து எடுங்க.
மறுபடியும் ஒரு பந்தயம். என்ன? அதே ஆளுக்கு அதே முதுகுல இன்னொரு அடி குடுத்துட்டு வருவியா? ரெண்டாவது தடவையாச்சே, ரேட் கொஞ்சம் ஏறணுமே. எவ்வளவு தருவ? 500 ரூபாய் பந்தயம். 500 ரூபாவா? அண்ணன் இடம் மாறிட்டாரு போல இருக்கு. அதோ இருக்காரு. பணத்தை ரெடியா வச்சுக்க. அண்ணே மாமா. ஐயோ, நீங்க மாமா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க சார், நீங்க அங்க உட்கார்ந்திருந்தீங்களா? இங்க நிக்கிறது எங்க மாமா நினைச்சிட்டேன். ஏன் சார் நீங்க இங்க எல்லாம் வந்து நிக்கிறீங்க? ஐ நோ யூ ஆர் வெரி கிரேட். என்ன மன்னிச்சிருவீங்கன்னு தெரியும். மிஸ்டர் சாரி. தேங்க் யூ. எப்படி நீ இவ்வளவு சீக்கிரமா ஏமாத்திட்ட? இந்த ஆள் என்ன, இந்த ஆளோட தாத்தாவே வந்தாலும் நான் மட்டும் ஏமாந்தா போகணும். அத்தை மகன் மன்னார் சாமின்னு சொன்னா மட சாம்பிராணி ஏமாந்துடுச்சு. உட்காருங்க, இந்த 500 இங்கே செலவு பண்ணிடலாம். என்ன ரெடி கொடுக்க சொன்னாலும் கூட கொடுத்துருவ போல இருக்கு. நான் ரெடிதான். பாவம் அந்த ஆள் தாங்க மாட்டான், விட்டுருவோம். எனக்கு என்ன பயம்? ஐயோ ஐயோ விடு. ஐயோ விஜயா, ஐயோ விடு. அடி ஜோதிகாய். விடுங்கடி. நீங்க வேற என்ன சொல்றீங்க? இது வேற நான் அப்பவே கேட்கறதுக்கு என்ன? அதுக்காக நீங்க கட்டி பிடிச்ச என்ன அம்புஜா? அம்புஜாவா? நீ எத்த பொண்ணு அம்புஜா இல்ல? நான் ஒன்னும் அத்தை பொண்ணு இல்ல. ஓ, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என் அத்தை பொண்ணு அம்புஜா உங்க மாதிரியே இருப்பாங்க. நான் எங்க பார்த்தாலும் இப்படிதான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இத பாரு, முகத்தை பார்க்காம இப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன். என்னங்கடி கிண்டல் பண்றீங்களா? மன்னா சுவாமியா? என்ன விளையாடியா? ஆம்பளைங்க என்ன நினைச்சிட்ட? விளையாட்டு பொம்மைகளா? பொம்பளைங்க மாதிரி இருக்கணும், அப்பதான் மரியாதை. ஜாக்கிரதை. யாரை மிரட்டிட்டு போறேன்? எனக்கு ஒரு ரவுடி மாமா இருக்கான். அவங்கிட்ட சொல்லி ஒண்ணு. கார் நம்பரை நோட் பண்ணுங்க. ரவுடி மாமா. குமுதா, ஒன் குட் நியூஸ். என்ன? உன்னை என்னை உடனே காஷ்மீருக்கு புறப்பட சொல்லி உங்க அப்பா தந்தி கொடுத்துருக்காரு. நான் இப்ப இருக்கிற நிலைமையில காஷ்மீருக்கு வந்தேன்னா அந்த ஊரே நெருப்பா கொதிக்க ஆரம்பிச்சிடும். என்ன விஷயம்? இன்னைக்கு ஒருத்தன் என்ன படுத்தின பாட்ட நினைச்சா உன்னை எல்லாம் தாய் மாமன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. யார் அவன் சொல்லு. அவன் எலும்பு எண்ணிடுறேன். வம்பு பண்றவன் அட்ரஸ் எழுதி கையிலயா கொடுப்பா? இல்லைன்னா ஏதாவது அடையாளம் சொல்லு, ஆளை கண்டுபிடிக்கிறேன். அடையாளம்? கார் நம்பர் வந்து TMZ2233. அவன் காரும் அவனும் நாளைக்கு என்ன கதி ஆகுறாங்க பாரு. குடும்ப பொண்ணுகிட்ட அவன் குடும்பத்தனத்தை காட்டுற. குடும்ப பொண்ணாடா அது? குடும்ப பொண்ணுங்க நடந்துக்கிற முறையா அது? அந்த பொண்ணுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்து பொறுக்கி எந்திர.
வந்துட்டியாப்பா அப்பா முருகா ஏன்பா என் கையால எல்லாரையும் அடிக்க வைக்கிற ஒரு சோடா கொண்டு விட்டா ஒரு கலராவே கொண்டாப்பா அப்பா சத்தியமா கொண்டு விட கண்ணா சத்தியமா கொண்டு ஐயோ. 2 கலர் எடு ஐயோ, என்ன மாமா இது? ஒண்ணு இல்ல என்னமோ அந்த ஆளை அடிச்சு கிழிச்சுவேன் வீணாப்பா பேசிட்டு வந்த இப்படி மல்லாந்துட்டியே. எனக்கு அடியே இல்ல ஆனா அடிவான மாதிரி தெரியும் அவனுக்கு அடிவான மாதிரி தெரியாது சரியான அடி எல்லாம் உள்காயம் நான் அடிச்ச அடியில இன்னும் ஒரே வாட்டில் அவுட் ஆயிடுவான் அப்படியா? ஐயோ 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 கை காலெல்லாம் ஒடிச்சிட்டாங்களே எங்க அம்மா அப்பா தான் வரப்புல அவங்க என்ன சொல்றாங்க அனாதை ஆயிட்டாங்களே ஐயோ ஐயோ கை காலெல்லாம் அடி உடம்பெல்லாம் அடி கை கால உடம்பு எங்க அடி படிக்கலாம் காட்ட முடியுவாங்க ஐயோ ஐயோ அம்மா அப்பா பேசாம இரு, உங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போய் டாக்டர் வச்சு பார்க்கலாம். ஓகே. டாக்டர் கிட்ட வர மாட்டேன் அப்ப இங்கே கடை பாடி ஐயோ 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 என்ன ஐயோ என்ன ஆச்சு? படாத இடத்த அடி பண்ணிட்டு பயங்கரமா வலிக்குது படாத இடமா? ஐயோ, அங்கேயா? அம்மா நீ ஆள் வச்சு அடிச்சதுனால அவருக்கு படாத இடத்துல பட்டுருச்சு. ஐயோ. அண்ணா அம்மா தாயே, இந்த வந்து எங்களை மாட்டாத. உனக்கு கோடி நமஸ்கார ஆளை விடு. போகாதீங்கடி, எனக்கு ஐயோ, வேணாப்பா. போகாதீங்கடி, சொல்லாதே போலாம். ஐயோ 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 என்னய்யா, என்ன ஆச்சு? ஐயோ ஐயோ கை பிடிச்சு போச்சு கை பிடிச்சு போச்சு கொஞ்சம் டாக்டர் கூப்பிடுறேன். எனக்கு ஒரு டாக்டர் இருக்காரு என் உடம்பு பத்தி அவருக்கு தான் தெரியும் எங்க இருக்காரு? அவர் படுத்த படுக்கையா இருக்காரு அதையும் கேக்குறீங்க ஒரு பக்கம் பக்கவாதம் ஒரு பக்கம் ரத்தவாதம் பிளட் பிரஷர் நடந்தா மயக்கம் உட்காந்தா இரும்பல் முருகா எவ்வளவு சும்மா இருக்கடா என்னய்யா, மெதுவா பேசுற? மரியாதை ஐம் சாரிங்க நான் தலகாணின்னு வச்சுட்டேன் நான் ரொம்ப வேதனையோட இருக்கேன் உங்க மூத்த பிள்ளை நினைச்சுக்கீங்க ரத்தத்தோட சாயறேன் அடுத்து நம்பர் சொல்லியா? 1 2 3 4 5 6 10 வரைக்கும் சொல்ல, ஒரு கணக்கு சரியா போயிடும். முருகா ஆளை வச்சு எடுக்க சொல்லிட்டு இப்போ விளையாடுறாங்களே ஐயோ 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 அண்ணா ஐயோ ஐயோ ஹலோ. ஐயா ஹலோ டாக்டர் எப்படி இருக்கீங்க டாக்டர் அப்பா என்ன? மனுஷன் இருமுறா டாக்டர் என்ன ஆளை வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க டாக்டர் யாரா டாக்டர் ஏன் சொல்றீங்க படாத இடத்துல அடி பண்ணிடுச்சு என்ன சாப்பிடணும் டாக்டர் 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஆப்பிள் ஜூஸா சாத்துக்குடி ஜூஸா எள்ளியா குளுக்கோஸா சாப்பிடுறதுக்கு டாக்டர் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பாயா இடியாப்பு சில்லி சிக்கன் சிக்கன் ஃப்ரை ஜிஞ்சர் சிக்கன் சாப்பிடுற டாக்டர் அப்படி ஆமா என்ன சொன்னீங்க டாக்டர் மருந்து ஒண்ணு வேண்டாமா வெரி குட் எல்லாம் இவ்வளவு சாப்பிடணுமா சரி ஆமா கண்ணு கேட்டுக்கிட்டே இல்ல குடி கை 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 ஏற்பாடு பண்ணுங்க வேலையில போற ஓனர கையில பிடிச்சாச்சு. குத்துனாலும் குறைஞ்சாலும் பட்டுதானே தீரணும். ஏற்பாடு பண்ணி தொலைக்கிறையா? அப்படி கண்ணு என்ன? பேர் என்னம்மா குமுதா. அம்மா குமுது இங்க வாமா என்னய்யா? ஐயோ நீ கத்தினா கூட எவ்வளவு அழகா இருக்கேம்மா முருகா ஒரு பேண்ட் ஷர்ட் ரொம்ப டட்டியா இருக்கு வேற துணி இருந்தா கொடுமா மாடியில எங்க மாமாவோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, போய் பார்த்து எடுத்துக்க. ஐயோ ஜிங் ஜிங் குமுது ரொம்ப தேங்க்ஸ்மா சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன? வெறும் ஜூஸா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் தம்முன்னு இருக்க லுங்கி கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா இல்ல லூஸ் பண்ணி விடுறீங்களா என்ன இது? என்ன குமுது ஏய், வாயை மூடு. இப்ப லூஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் நீ சின்னதுக்கு அப்புறம் டைட் பண்ணி விடணும். என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு நான் இப்போ போயிடுறேன் போயா, போய் தொலையா, போ. பாரு குமுது நான் இப்ப போறேன் உடனே சொன்ன வந்து சட்டேன்னா போலீஸ் வரும் ஆளை விட்டு எடுக்க சொன்னதுக்காக 7 வருஷம் தண்டனை உள்ள போயிடுறேன் நான் வர எனக்கு அவமானமா இருக்கு இது நான் போறேன் போகாதயா. நான் போறேன் நான் தான் அவுத்து விடுறேன்றேன்ல. அப்பா முருகா என்ன சுகமா இருக்குடா அப்பா 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 ஐயோ சும்மா தொட்டால எவ்வளவு சுகமா இருக்குடா கண்ணு பசி உயிர் போகுது சாப்பிடுறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா ஐயோ, ஐயோ. இவ்வளவு தின்னுடுவியாயா? ஐயோ, சும்மா கண் வைக்காதீங்க இவ்வளவு சாப்பிடுவேன் நான் எப்படி சாப்பிடுவேன் கை ஒடிச்சு விட்டீங்களே அந்த கையில சாப்பிடுறது? இந்த கையியா ஏய் இந்த கையில எவன் சாப்பிடுவான் சாண வைக்க வேண்டாம் பட்டி கடன் சாவேன் சாவியா, சாவு, போ. பாருங்க நான் செத்து போறேம்மா என்ன பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா நீ பூ இழந்து பொட்டு இழந்து விதவையா 7 வருஷம் ஜெயில் வாயா.
ஓய மூடியா பெரிய பண்ணி தொலைக்க சொல்ற ஊட்டி விடுமா. உட்காந்து போல நீ உட்கார் குமுது. தண்ணி உட்காரையா பாய பாரு மெதுவா பாரு அண்ட சராசரமும் தெரியுது ஸ்பூன்ல எல்லாம் வேண்டாம், கையில தான் ஊட்டி விடணும். எவ்வளவு நல்லா இருக்குடா முருகா. இப்படி உன் கையிலேயே சாப்பாடு கிடைச்சா ஒவ்வொருயே சாப்பிட்டுடலாம். உனக்கு என்ன இதெல்லாம் வாங்குறதுக்கே 1000 ரூபாய் ஆச்சு. இன்னும் எத்தனை நாள் தங்க போற, என்னென்ன திங்க போறன்னு கொஞ்சம் விவரமா சொல்லிடு. வீடு வாசல் எல்லாம் பேசி வைக்கிறேன் விக்கிறதுக்கு. எனக்கு இருக்க பசிக்கு நாளைக்கு ஊட்டி விட்டா எப்ப முடிக்கிறது? நம்ம கிட்டியா வேலை காட்டுற. ஐயோ என்னங்க இந்த கையில வாலிட்டு அந்த கையை தூக்கிட்டு இருக்க? ஆமா நீங்க பாத்தீங்களா? சரி இந்த தண்ணி எப்படி சாப்பிடுறது? பாய பாரு கட்டியா பிடிச்சு கண்ணா அப்படிதான் இடுப்பை கட்டியா பிடிச்சுக்கா. என்ன சாப்பாடுப்பா முருகா? அப்பா வருஷம் பூரா சாப்பாட வேண்டாப்பா. கோயில் மாதிரி சுத்திட்டு இருக்க. ராசியான இடம் பார்த்து உட்கார உட்கார. அப்பா அப்பா குமுது, நீ செஞ்ச உபச்சாரத்துக்கு என்ன மாதிரி நல்ல பையனா சின்ன பையனா அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா நிம்மதியா வாழணுமா? வாய மூடியா அதான் சின்ன தொலைக்காட்சியில் கூடு. என்ன இது எதுல செஞ்சதுமா? எலம பஞ்சு. ஏன் கத்துற? ஏன் கத்துறேனா? எலவும் பஞ்சாயத்து அலர்ஜி வந்துட்டேன்னா அவ்வளவுதான், உடம்பெல்லாம் உங்க மாதிரி குண்டு குண்டா தடிச்சிடும். அப்ப ஒண்ணு செய், கிளீனா தரையில படு. கண்ணு குமுது கண்ணு குமுது கண்ணு இங்க கொஞ்சம் வாடா உட்காடா. தப்பா நினைச்சுக்காத, நான் உனக்கு குழந்தை மாதிரி இவ்வளவு பெரிய முடியல. எங்கேயாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தேன்னா நான் ஓரமா படுத்துக்குவேன். அவ்வா என்ன சுகண்டா முருகா. இதுக்கு முன்னால யூ ஃபார்ம் இல்ல எம் ஃபார்ம் இல்லப்போ. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நர்ஸ் ஒரு நோயாளி பணிவிட பண்றது இல்ல, நீங்க நர்ஸ் நான் நோயாளி. குமுதுமடி மெத்தையடி ஆடி. கொஞ்சம் வாய மூடி தூங்குறீங்களா? இல்லைங்க, நான் தூங்கும் போது யாராவது தாளாட்டு பாடினாங்க. இல்ல நீங்க பாடுங்க. வர ஆசத்துக்கு நேரா போலீஸ்ல போய் உண்மையை சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமான்னு தோணுது. ஆனா பயமா இருக்கு. குட் மார்னிங். உடம்பு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் தேவையில்லைங்க. குடிங்க. கையை தூக்க முடியல, எப்படிங்க குடிக்கிறது? வாய கொண்டாங்க. டீ சாப்பிட்டாச்சு. நல்லா சுடு தண்ணில குளிச்சுட்டா உடம்பு எல்லாம் போயிடுங்க. குளிங்களேன், அதான் இருக்க 7 பாத்ரூம். எப்படிங்க உடம்பு வீடு வச்சுக்கிட்டு எப்படிங்க குளிக்கிறது? இங்க எருமையெல்லாம் குளிப்பாட்டுற பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிடுறேன். ஐயோ, எனக்கு ஆம்பளைங்க உடம்பு தொட்டாலே அலர்ஜிங்க. கருமம், இன்னும் என்னென்ன வியாதி இருக்கு ஒரேடியா சொல்லி தொலைங்க. அது அப்பதாங்க தெரியும். கஷ்டம். வாங்க கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். இங்க இல்லைங்க, இடுப்ப பிடிச்சு. அப்பா அப்பா என்ன சொல்லுங்க முருகா. ஆம்பளை உடம்பு தொட்டா தப்பு இல்லைங்க, நெஞ்சத்தை தொட்ட இழுத்துங்க முருகா. அப்பா முருகா, இந்த மாதிரி ஒரு குளிகளுக்காக தினம் உங்க ஆளுங்க கையில அடி வாங்கலாம் போல இருக்குங்க. எனக்கும் தான் ஆசை ஆளை வச்சு அடிக்கணும்னு. என்ன பண்றது, ஆபர செலவு நினைச்சு அடி வயிற்றுல புளிய கரைக்குதே. குளிச்சது போதும், தொடச்சிட்டு வந்து சேரு. குமுது குமுது குமுது, நீயே கொஞ்சம் தொடச்சி விட்டுட. சும்மா இருயா. பொண்டாட்டி செய்ய மாட்டான், என் கட்டின பொண்டாட்டி செய்ய மாட்டான். நான் செஞ்சிருக்கேன், தொடச்சு வேணுமா? நான் ஒரு மாதிரி ஜாக்கிரதை. தலை நல்ல பொண்ணுதான், நான் கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க?
ஹலோ மாதவன், மனோகர் ஹியர். ஏதாவது கேபிள் சிங்கம் வந்திருக்கா? ஏதாவது கேபிள் சிங்கம் வந்தா முதலாளி ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காங்க, 2 டேஸ் வந்துருவாங்கன்னு சொல்லு. நான் இங்க இருக்கேன், அதையும் கேட்கிறேன். ஒரு டீனேஜ் பொண்ணு நல்லா குண்டு குண்டா இருக்கா. அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன ஏமாத்த நினைச்சா, நான் அவளை ஏமாத்திட்டு அவ வீட்டை டென்ட் போட்டாச்சு. ஐயோ, ஏன் கேட்கிற? ராஜோபச்சாரம், சிக்கன் பிரியாணி கேட்கறியா, அந்த பிரியாணி கேட்கறியா, இந்த பிரியாணி கேட்கறியா, ஏன் சொல்ற? சும்மா நம்ம வீட்டுல அவ்வளவு சர்வீஸ் இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? இந்த சர்வீஸ் முதல்ல அவங்க நத்திங்மா. 2 டேஸ்ல நான் இங்க வந்துருவேன். சரியா? ஓகே, குட் நைட். டாக்டர் ஓகே. ஐயோ, அவர் உடம்புக்கு ஒண்ணுன்னா எனக்கு வந்தா மாதிரியே. நீங்க சொன்ன மாதிரியே 3 வேளையும். ஓகே, தேங்க்ஸ். பை. என்னாச்சு கையில? நீங்க ஆளை விட்டு அடுக்க சொல்லிட்டு என்ன மறந்துட்டீங்களா? ஆமா, அது வந்து டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஐயோ, ஆமா, கை உடைஞ்சான் போயிருக்கு. படுத்துங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா மருந்து, இந்த பாயா, இடியாப்பம், பிரியாணி, முட்டை, மீன், இந்த மருந்தெல்லாம் நிறுத்திட்டு டெய்லி 3 வேளைக்கு பியூட்டிஃபுல் சுக்கு கஷாயம் வித் பச்சை தண்ணி. இருங்க, காலம்பரம் 3 டம்ளர், மத்தியானம் 5 டம்ளர், ராத்திரி 1 டம்ளர், அண்ட நிறைய காய்ச்சி வைக்க சொல்லிட்டாரு. என்னங்க இது அக்கமா இருக்கு? என்ன கேட்டா அந்த டெலிபோன் டாக்டர் கேளுங்க. எதுக்காக? என்ன எதுக்காக? அவர்தான் போன் பண்ணி 3 வேளை சுக்கு கஷாயம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இருக்காது. என்ன இருக்கவே இருக்காது. ஐயோ, கை மறந்துட்டீங்களா? ஆமா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமே 3 வேளைக்கு சுக்கு கஷாயம் தான் டெலிபோன் டாக்டர் சொல்லியாச்சு. அப்படி ஒரு டாக்டர் இல்ல எப்படி சொல்லி இருப்பாரு? ஏன் சார், உத வாங்கினது எங்க மாமா, பிரியாணி திங்கிறது நீங்களா? மேடம், குமுது. ரைட். பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஏதோ பெட் கட்டிட்டீங்க. சரி, வயசு எல்லாமே கொஞ்சம் அழைக்கிறது ஏதோ பண்ணிட்டு போறீங்க. 3வது பர்சன் அங்க மாட்டி வைக்கலாமா? இவ எல்லாத்தையும் மறந்துங்க. நீ வாங்கி கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டேன். இவ எல்லாத்தையும் மறந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? நான் முதல்லயே சொல்லியிருந்தா இந்த கையால எனக்கு ராஜோபச்சாரம் கிடைச்சிருக்குமா? நான் கொடூரமானவனா? எனக்கு கனிவு காட்டவே தெரியாதா? மிஸ்டர் மனோகர், அதுக்கப்புறம் நீங்க குமுதா பார்க்கவே இல்லைங்களா? நீங்க இப்படி மாறுறதுக்கு என்ன காரணம்? உங்க 2 பேருக்குள்ள என்னதான் நடந்தது? அதெல்லாம் உன்கிட்டயே சொல்லணும். ஓ ஐயோ, என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்கத்தானே இதெல்லாம் நீ கேட்கிற? மிஸ்டர் மனோகர், கொஞ்சம் நிதானமா பேசுங்க. இது வரைக்கும் எதற்கு நின்னு யாருமே பேசினதே கிடையாது. ஒரு டீச்சர் என்ன மிரட்டவே பயமுறுத்துறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய வீக்னஸ் உனக்கு தெரிஞ்சு போச்சுக்கிற ஒரே ஒரு காரணம் தான். Get out. I said get out. ஷோபா, ராஜு, சீக்கிரம் வாங்க, ஸ்கூலுக்கு நேரமாச்சு.
அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, வண்டியில மயக்கம் போட்டு விழுந்த சீதாமா நல்லா இருக்கிறாங்க. காப்பாத்த போன ஐயாவுக்கு தலையில அடிபட்டு போச்சு, ரத்தம் வேற வருது, மயக்கமா இருக்கிறாரு, கடுமையான ஜுரம் அடிக்குது. உடனே பரப்பிட்டு வாங்க சார். காயம்பட்டதுனால அவருக்கு கடுமையான ஜுரம் அடிக்குது. நான் கொடுத்த மருந்த அவருக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. இப்போ தூக்க மருந்து கொடுத்துருக்கேன், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க. அவரை ஜாகிரதையா பாத்துங்க. ஓகே. சரிங்க வாங்க, இத கொண்டு போய் டாக்டர் கார்ல வச்சுட்டு வாங்க. அதை நீங்க செஞ்சா என்ன? சரிங்கண்ணே, நானே கொண்டு போய் வச்சுட்டு வரேன். நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. மிஸ்டர் மனோகர், மிஸ்டர் மனோகர், மிஸ்டர் மனோகர், எழுந்துக்கிறீங்களா? மிஸ்டர் மனோகர், மணியாச்சு, மாத்திரை சாப்பிடணும். இந்த வேலையை நேரம் தோறாம செய்யறதுக்கு இந்த வீட்டுல நிறைய ஆட்கள் இருக்காங்க. கடமையை செய்யறவங்களுக்கும் கடன்பட்டவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மிஸ்டர் மனோகர். பரவாயில்லையே, இத்தனை நாளுக்கு அப்புறமாவது எனக்கு கடன்பட்டிருக்கீங்களே, தேங்க்ஸ். உங்க உயிரையே பணைய வச்சு என் உயிரை காப்பாத்திருக்கிறீங்களே, அதுக்கு நான் என் ஜென்மத்துக்கும் கடன்பட்டிருக்கேன் மிஸ்டர் மனோகர். உங்க காலையை தொட்டு கும்பிடணும் தான் தோணுது, ஆனா ரயில்ல இந்த காலடியில் தான் பணம் கடந்ததுங்கிறத நினைக்கும் போது ஐ எம் வெரி சாரி. உங்க மேல இருக்கிற மதிப்பே குறைஞ்சு போயிடுது. அதுக்காக என்ன செய்ய சொல்ற? நீ காலை தொட்டு கும்பணுங்கிறதுக்காக என்ன கைதியாக சொல்றிய? சொல்லு. அந்த கொலையை ஏன் செஞ்சீங்கிற காரணத்தை என்கிட்டயா சொல்லக்கூடாதா? மைண்ட் யுவர் பிசினஸ். எழுந்து போங்கிறது. நான்சென்ஸ். கொஞ்சம் கூட எங்கேயுமே தெரியாத மனுஷன். இனிமேலும் நான் இந்த வீட்டுல வேலை செய்ய மாட்டேன். நான் போறேன். நல்ல காலம், அடி ஒண்ணும் படலைங்க. சரியான பரிசு கொடுத்துட்டேன் சீதா, சரியான பரிசு கொடுத்துட்டேன். உன் உயிரை காப்பாத்தினதுக்கு இப்ப என் உயிரை பறிக்க முடிவு பண்ணிட்டே இல்ல? ஐயோ, சத்தியமா அப்படி எதுவும் இல்லைங்க. வாய மூடு. நீ ஒரு பொம்பளையா? தாய் இல்லாத சோபாவுக்கு நீ தாயா இருப்பேன்னு வரவழைச்ச, ஆனா அவளுக்கு நீ யமனா மாறுது நான் எதிர்பார்க்கல. மிஸ்டர் மனோகர், ப்ளீஸ் தயவு செஞ்சு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. நான் தெரியாம தவறு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். உன் மேல இருக்க ஆசையில என் குழந்தை ஆசையோட உன்கிட்ட ஓடி வந்தா, ஆனா நீ என் மேல இருக்க ஆத்திரத்துல உதாசீனம் பண்ணிட்ட. என்ன கொலைகாரம் சொல்றியே? இப்ப நீ செஞ்ச காரியம் என்ன பேர்? ஷபா, 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 என்ன பாருமா, ஆண்டி பாருமா. I'm very sorry. ஷபா, ஆண்டி பாருமா, ஷபா, ஆண்டி பாருமா. ஆண்டி, என்னை விட்டு போக மாட்டீங்களே? போக மாட்டேம்மா. ப்ராமிஸா? ப்ராமிஸ். உன்னை விட்டு மாத்திரம் இல்ல, இந்த வீட்டை விட்டு நான் போவே மாட்டேன். என்னமோ தெரியலம்மா, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது. இனி எந்த காரணத்தை கொண்டும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். தூங்குமா, ஆண்டி மடியிலே பட்டு தூங்கு.
எஸ் மனோஹர் யார்? மிஸ் சீதா இருக்காங்களா? நான் மூர்த்தி பேசுறேன். மூர்த்தி ஹாயோ. தேங்க் காட். ஐ அம் ஃபைன். சீதாவோட பேசணுமா? 1 minute. சீதா, என்ன? கால் ஃப்ரம் போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ. மிஸ் சீதா, நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரணுமே. சாரி இன்ஸ்பெக்டர். அது நான் இப்ப இருக்கிற மனநிலையில கொலைகாரனை நிச்சயமா என்னால் அடையாளம் காட்ட முடியாது. நான் சொல்றது கேளுங்க. இந்த கேஸ் விஷயமா என்ன இனிமே அங்க கூப்பிடாதீங்க. எனக்கு இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஐயோ, ஐ அம் வெரி சாரி. அந்த பொண்ணை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். சில சமயம் இந்த கேஸ்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறா, சில சமயம் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறா. அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு சார். ஒருவேளை இந்த கொலையை ஏன் சீதாவே செஞ்சிருக்க கூடாது? இம்பாசிபிள் சார். கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பாருங்க. கொலை செய்யப்பட்ட சந்துரு சீதாவை ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு டிகிட்ட போய் வேற சீட் கொடு அப்படின்னு கேட்டிருக்கு. அவரும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை சந்துரு அவளை கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அதனால அவனை கொண்டு இருக்கலாம். போலீஸுடைய கவனத்தை திருப்புறதுக்காகவே நான் கொலைகாரனை அடையாளம் காட்டுறேன்னு அவ சொல்லியிருக்கலாம். நாம அவளை அடிக்கடி சாட்சி சொல்ல கூப்பிட்டதும் தப்பிச்சுக்க பாக்குறான். ஏன் அப்படி நடந்திருக்க கூடாது? Why don't you think on those lines? முதல்ல சீதாவுடைய கைரேகை கொண்டு வாங்க. எல்லா உண்மைகளும் வெட்ட வெளிச்சமாகும். சட்டை போட்டுக்கமா, பிஸ்கட் சாப்பிடுமா, தலைய வாரிக்கமா, ஸ்கூலுக்கு போலாமா, சாத்து போட்டுக்கமா, போட்டுக்கமா. நிறுத்தடா. மில்க் ஹோட்டல் எலும்புக்கு 4 நாய் அடிச்சிட்ட மாதிரி. ஏடா லோ 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 கொண்டடா சீப்பா. இப்ப கவனி. அப்பா நான் சீவரேம்மா. உள்ள இது டாடி கிட்ட சொல்லவா? நீ தெய்வம்மா. கொண்டடா இத போட்டுக்க. நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆன்ட்டி சொன்னதான் கேட்பேன். ஆமல என்ன இங்க ரகல? போங்கடா போங்கடா. ஆமா பாப்பா எல்லாம் ஆண்டி கையால தான் செஞ்சுக்குவேன்னு சமத்தா அடம் பிடிக்குதுங்க. சிச்சோ ஷோபா, நீ இன்னும் ஃப்ராக் போட்டுக்கல, ஷூ போட்டுக்கல, தலை வாரிக்கல, ஸ்கூல் போக வேண்டாம்? ஆன்ட்டி நீங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணி விடணும். அப்பதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். சரி, நானே செஞ்சு விடுறேன். அந்த ரூம் எடுத்து வாங்க. குழந்தை என்ன? இல்ல குழந்தைன்னு. மதுவன், ஆ? நம்ம சோபாவும் சீதாவும் ரொம்ப சிநேகிதம் ஆயிட்டாங்கல்ல? ஆமா சார். உனக்கு ஆன்டி வேணுமா மம்மி வேணுமான்னு கேட்டா மம்மி வேண்டாம் ஆன்டி தான் வேணும்னு சொல்லு சார். That's good. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா டாடி வேண்டாம் ஆன்டி தான் வேணும்னு சொன்னாலும் சொல்லு. வாங்க ஆன்ட்டி வாங்க. ஷோபா, நான் இங்கெல்லாம் வரலாமா? நான் ஒரு புது இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன். ஆமா, இவ்வளவு நாள் நான் இந்த வீட்டுல இருந்திருக்கிறேனே, இந்த இடத்துல நீ ஏன் என்ன கூட்டிட்டு வரல? ஆன்ட்டி இதான் எங்க மம்மி போட்டோ. உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க. இது எங்க மம்மியோட புடவை. இத உடுத்துனீங்கன்னா அழகா இருப்பீங்க. இப்ப வேண்டாம். இந்த மாசம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் இதே மாதிரி புடவை வாங்கி ஆண்டி கட்டிக்கிறேன். இப்பவே இந்த புடவையை கட்டிக்கணும். இத பாருமா, மம்மி புடவை ஆண்டி கட்டிக்கிறது தப்பு. தப்பில்ல, கட்டிக்கங்க. சீதாமா குழந்தைக்காக நாம எதையும் செய்யலாம், தப்பு இல்ல. மேலும் தாய பிரிஞ்சிருக்கிற இந்த குழந்தை உன்னை தன்னோட தாய் ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுது. அத ஆசையை நிறைவேற்றுறதாமா முறை. கட்டிக்கம்மா. சோபா கண்ணு, நீ போய் உன் ரூம்ல இரு. ஆண்டி புடவை மாத்திட்டு வரேன். வாமா வா ஓடியா.
சோபாதா இந்த நகையெல்லாம் போட்டுக்க இந்த புடவை கட்டிக்க நான் வற்புறுத்தினா அதுக்காக நான் செஞ்சேன். நான் தப்பு பண்ணிருந்தேன்னு என்ன மன்னிச்சிருங்க. தப்பே இல்லை சீதா. நீ இந்த புடவை கட்டினது என் கூதாவின் எதிரில் வந்து நின்ன மாதிரி இருந்தது. உங்க ஏமாற்றத்துக்கு நான் காரணமாயிட்டேனா என்ன மன்னிச்சிருங்க. அது ஏமாற்றமே இல்லை, எதிர்பாராத ஒரு இன்பம். அந்த ஒரு நிமிஷம் இன்பத்துக்காக நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மனைவி மேல இவ்வளவு உயிர் வச்சிருக்கீங்களே. உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கிறீங்க. நோ, நான் தான் கொடுத்து வைக்கல சீதா. கடவுள்னு ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு நல்ல வாழ்றவளை பார்த்தாலே பிடி. இத பாருங்க, ஏன் இப்படி அளவுக்கு மீறி குடிக்கிறீங்க? உங்க குமுதாவை மறக்கணுங்கிறதுக்காகவா? மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். மறைஞ்சு போன குமுதாவை மானசிகமா பார்க்கிறதுக்கு இது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ப்ளீஸ். இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கிறதுனால உங்களை எல்லாரும் பொல்லாதவர்னு சொல்றாங்க. எஸ், நான் பொல்லாதவன் தான். சுபா, இன்னும் படுத்துக்கலையாமா? வா போய் தூங்கலாம். நான் படுத்துக்கிறேன் டாடி. ஏன் உங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அதாமா, என் கண்ணுல தூசி பட்டுடுச்சு. நீங்க போய் சொல்றீங்க, நான் சொல்லட்டுமா? நீங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டீங்க. சோபா, ஒவ்வொரு நாளும் உங்க அம்மா கிட்டே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு என்னால முடியலம்மா. இப்பதான் ஆண்டி வந்தாச்சே, நீங்க அம்மா கிட்டே போங்கப்பா. சோபா, நேரமாச்சு போய் படுத்துக்கமா. குட் நைட் ஆண்டி. குட் நைட் டாடி. வா, நீ போய் படுத்துக்க, ஆண்டி பின்னாடியே வர. சீதா, என் குழந்தையே என்னை ஒளி அனுப்பி வச்சுட்டா. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? உங்களை எங்கேயும் அனுப்பி வைக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. என்ன சொல்ற? இளமை, சொத்து, சுகம், அறிவு, ஆரோக்கியம் இத்தனை இருந்தும் என்னைக்கோ இறந்து போன மனைவிக்காக இன்னும் ஏங்கிட்டு இருக்கீங்களே. இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கொடுத்து வைக்கணுங்க. அன்பையும் பாசத்தையும் அளவில்லாம கொடுக்கிற தகப்பு எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குங்களா? அள்ளி அள்ளி கொடுக்கறதுலயே ஆனந்தப்படுற முதலாளி எத்தனை வேலைக்காரங்களுக்கு இருக்க முடியும்? நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை இழக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை. குட் நைட். வாட் மிஸ்டர் மனோகர், வாட் இஸ் திஸ்? சொத்து பத்திரம்ப்பா. அது தெரியுது. எல்லா சொத்தையும் யாரோ முன்பின் தெரியாத ஒரு பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டு உன் குழந்தைக்கு கார்டியன் கிட்டியே. முன்ன பின்ன தெரிஞ்சவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, இந்த பொண்ணு மட்டும் எப்படி நம்புற? அவளுக்கு என் பணத்தை விட என் குழந்தை மேல ஆசை ஜாஸ்தி. அது ஒரு தடவை இல்ல, பல தடவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். பணம் கைக்கு வந்தப்புறம் அவ தலைகீழா மாறலாம் இல்லையா? சாகர வரைக்கும் எனக்கு உண்மையா இருப்பாங்கன்னு யாராவது ஒருத்தரை கேரண்டி தர முடியுமா உன்னால? மனோகர், அது இல்ல மிஸ்டர் மனோகர். எவனுக்கு வேணும் சொத்து சுகம்? அவன் என் ஆஸ்தி பூரா எடுத்துட்டு போனாலும் என் லீஸ்ட் பாத. அவன் என் குழந்தை மேல செலுத்துற பாசம் இருக்கே. இப்ப புடிச்சிட பாரு, நம்ம ஆடி இந்த ஆடு நம்ம நல்லா தெரியும், ரொம்ப ஆடி இருக்கோம். சிரிச்சுக்கிட்டு இருந்தா எவ்வளவு அழகா இருக்கு. அதை விட்டு ஏன்டா மொத்த உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? 2 பேருக்கு அப்புறம் ஒரு அசால்ட் கேஸ். அதை பார்த்துட்டு அப்படியே வரேன். இதா அண்ணா வந்திருக்காரு, நல்ல கவனி. அது யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க, விடாதே கவனி. தேங்க்யூ, தேங்க்யூ.
மனோ ஐஜி கேம்ப் பண்ணிருக்காரு. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நான் புறப்பட்டுமா? வா வாங்க சம்பளத்துக்கு அப்போ வேலையும் கவனிங்க. நான் வரேன். வர வர நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வேலை அதிகமா போயிட்டே இருக்கு. கேஸ் எல்லாம் ரொம்ப பெருகிடுச்சு. சிகரெட் கேஸ் அங்க வச்சுட்டேனே. நீர் சீதா அந்த சிகரெட் கேஸ் கொண்டு வாமா. வேலை ஜாஸ்தியா நிறைய பேர் அப்பாயின் பண்ணிருப்பா. நம்ம நாட்டுல 1.5 செகண்ட் ஒரு குழந்தை பிறக்குது. பாவம் மக்கள் வேலை எல்லாமே அலையுறாங்க. வேலை கொடுங்க. தேங்க்யூ. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ரயில்வே பெட்டியில கிடைச்ச துப்பாக்கி, சீதா கையால் எடுத்து கொடுத்த லைட்டர், ரெண்டுலயும் ஒரே கைரேகை தான். அது சீதாவோட கைரேகை தாங்கிறது சந்தேகம் இல்லாம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நோ டவுட் அபவுட் இட். அவதான் கொலைகாரி. சார், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். வாட் ஷல் ஐ டு நெக்ஸ்ட் சார்? அரெஸ்ட் ஹர் இமிடியட்லி. ராமையா, சரிப்பா. என்ன விசேஷம்னு சொல்லாமலே எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்காரு. உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கும் தெரியாது. சரி, சீதா இத வந்துட்டேன். எல்லாம் வெயிட் பண்றாங்க. புறப்படு. எங்க போறோம்? என்ன விசேஷம்? இன்னைக்கு பிறந்த நாள். யாருக்கு? உங்களுக்கா இல்ல சோபாவுக்கா? 2 பேருக்கும் இல்ல. ஒரு தாயோட பிறந்த நாள். யார் அந்த தாய்? நீதான். நானா? இது வரைக்கும் சோபாவுக்கு நீ டீச்சரா இருந்த. இனிமே நீ அவளுக்கு தாய். என்ன சொல்றீங்க? சீதா, சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சேதான் அன்னைக்கு ரயில்ல நான் அவனை சுட்டேன். தாய் இல்லாத சோபாவுக்கு சரியான துணை கிடைச்ச பிறகுதான் நான் போலீஸ் சரவணின்னு முடிவு பண்ணியிருந்தேன். பெத்த தாயை விட அதிகமா அன்பு காட்ட இப்ப நீ கிடைச்சிருக்க. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் செஞ்ச கூட்டத்தை ஒத்துக்க போறேன். அந்த சட்டம் எனக்கு கொடுக்க போறதுன்னு நீ ஏத்துக்க போற. மனோகர், சீதா, இது ஏற்கனவே நான் செய்த முடிவு. என் முடிவுகளை நான் மாத்திக்கவே மாட்டேன். என் சொத்து புறாவுக்கும் நீதான் வாரிசுன்னு நேத்தே உயிர் எழுதி வச்சுட்டேன். ஐயோ, இது என்ன அவசரமான முடிவு? எந்த நம்பிக்கையில இந்த முடிவுக்கு வந்தீங்க? உன் மேல இருக்க நம்பிக்கையில தான். சீதா, உன்னை பத்தி உனக்கே தெரியுமோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியும். வாழ்க்கை பூரா என் குழந்தையை நல்லா காப்பாத்துவங்கிற நம்பிக்கை எனக்கு பூர்ணம் உண்டு. இது பாருங்க மனோகர், நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. அந்த கொலையை பார்த்த ஒரே சாட்சி நான் தானே. என் உயிரே போனாலும் சரி, சத்தியமா சொல்றேன், உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேங்க. உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். உங்க முடிவை மாத்திக்கங்க ப்ளீஸ். மனோகர், நான் சொல்றது கேளுங்க. 1000 குற்றவாளிகள் தப்பிச்சிடலாம், ஒரு நிரபராதி தண்டனைக்கு ஆளாக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த 1000 பேர்ல நீங்க ஒருத்தரா இருந்தா இப்ப என்ன குடியா முழுகி போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா இந்த எஸ்டேட்ல இருக்கிற எல்லா குடியும் மூழ்கி போயிடுங்க. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கங்க ப்ளீஸ். சீதா, நீ சொல்றபடியே செய்யலாம். ஆனா என் மனசாட்சி நீ கொலைகாரன்னு சாகுற வரைக்கும் குத்தி காட்டுமே. உனக்கு தெரியாது சீதா, நீ என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்க முயற்சி பண்ணப்ப எல்லாம் நான் உன்னை தடுத்தேனே. அப்ப எல்லாம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நானே கொலையாளியும் சவிச்சுக்கிட்டே வாழ்ந்தேன். ஆயுஸ் பூரா அதிக அனுபவிக்க சொல்றியா? அதை விட கோர்ட்ல கொடுக்க தண்டனை எவ்வளவோ மேலே. நிஜமா? எஸ். இன்ஸ்பெக்டரும் போலீஸும் வந்திருக்கிறாங்க. சீதா, நான் இப்ப மனசு வச்சா இந்த சட்டத்திலிருந்து சுலபமா தப்பிக்க முடியும். ஆனா நான் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஹலோ மூர்த்தி, அவாயோ. என்னடா நான் உன்னை பர்சனலா இன்வைட் பண்ணேன், நீ பரிவாரத்தோட வந்திருக்க. நண்பனா வந்திருந்தா நான் மட்டும் வந்திருப்பேன். இன்ஸ்பெக்டரா வந்தனாலதான் இவங்களோட வந்திருக்கேன். சில சமயம் நான் ஏன் இந்த தொழிலுக்கு வந்தேன்னு எவ்வளவு வருத்தப்படுறேன் தெரியுமா? மனோகர், இப்ப நான் ஒரு வாரண்டோட வந்திருக்கேன். குட் குட். மூர்த்தி, ஐ அம் சாரி இன்ஸ்பெக்டர். உடுப்புகளை மாட்டும் போது உணர்ச்சிகளை கட்டி வைக்கிறவன் தான் உண்மையான அதிகாரி. டூ யுவர் டியூட்டி இன்ஸ்பெக்டர். அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சீதாவை அரெஸ்ட் பண்ற? ரயில்ல நடந்த கொலையை செய்தது சீதா. சீதா? நான்சென்ஸ். இன்ஸ்பெக்டர், உண்மையான குற்றவாளி நான் தான். நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னதான்? இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர், கொலை செஞ்சதுனா நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னதான்? Damn it! பேசாதே. இன்ஸ்பெக்டர் கொலை செஞ்சது நானு. இன்ஸ்பெக்டர்,
இவகிட்ட என்ன அனாவசியமான பேச்சு? குற்றவாளி நான். என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாரையும் நான் ஏன் ஒழிச்சிருக்கேன் தெரியுமா? இவங்க எல்லாரும் என்ன தெய்வமா நினைச்சிட்டு இருக்காங்க. நோ, சந்துரு வந்து கொலை செஞ்ச கொலையாளி இவங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர், என் பூரா சொத்தையும் என் உயிருக்கு உயிரான சோபாவையும் சீதா கிட்ட ஒப்படைச்சிட்டு நானே உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சலாம் நினைச்சேன். காட் இஸ் கிரேட். அவன் உங்களையே இங்க கொண்டு வந்துட்டான். சீதா, எனக்கும் குமுதாவுக்கும் ஏற்பட்ட சிநேகத்தை பத்தி ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு கொடூரமான மனமுள்ள கொலைகாரன் மட்டும் நினைச்சிடாத, மென்மையான மனமுள்ள காதலனும் கூட. மாமா, உங்க மக செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? என்ன இவ சொல்லி நான் உதைச்ச அதே அவளோட இதே ஊர்ல சுத்திட்டு இருக்கா. ஆமா, உதைக்க சொன்னேன். பழகுனதுக்கு அப்புறம் நல்லவரும் தெரிஞ்சது. அதுல என்ன தப்பு? உங்களோட என்ன பேச்சு? மாமா, குமுதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்லையா? முடியாது. காரணம்? எவனோட ஊர் சுத்த நீயே சொல்ற. அப்படிப்பட்டவளை எப்படி எப்ப அவன் கட்டி இருக்கிறது? மாமா, இத பார் சந்துரு, உன் அழகுக்கும் கம்பீரத்துக்கும் குமுதா விட அழகான வசதியான பெண்களா கீழே நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த ஊர் சுத்த பண்ண கட்டிக்கணும்? அது எங்க அக்காவோட ஆசை. அவங்க ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தான் குமுதாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறேன். நீ அண்ணியா இருந்தா உன் தள்ள கட்டிடுவேன். சொந்த பிரச்சனை. உனக்கு தகுந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கலன்னா உன் அக்காவோட ஆத்மா சாந்தி அடையாது. நல்ல எண்ணம் தான். ஆனா அவ எவனோ ஒருத்தனோட ஊர் சுத்திட்டு இருக்காளே, அதை பார்த்துட்டு இருக்க போறீங்களா? நான் கூட கூடாது. இப்ப நான் முடிவு கட்டிடுறேன். குமுதா, வா இப்படி. நீ எந்த பையனை விரும்புறியோ அவரை நாளை கூட்டிட்டு வா. உனக்கு அவனுக்கு கல்யாணத்தை பேசி முடிச்சிடுறேன். சரிதானப்பா? காபி சாப்பிடுங்க மாப்பிள்ள. மாப்பிளையா? என்னடா உறவு கொண்டாடுன்னு பாக்குறீங்களா? பார்க்காமலே உங்க மாப்பிள்ளை ஏத்துக்கு காரணம் ரெண்டு காரணம் தான் இருக்கு. சொல்லுங்க. ஒண்ணு, யாரையுமே விரும்பாத என் மக குமுதா உங்களை விரும்பினது. இன்னொன்னு, யாரால அடக்க முடியாத மச்சின்னு நீங்க அடைக்கிறது. தேங்க்யூ சார். ஐம் சாரி. தேங்க்யூ மாமா. என் மச்சினிட குமுதாவை காப்பாத்தி ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒப்படைக்கணும்னு கவலைப்பட்டேன். நீங்க கிடைச்சிட்டீங்க. நான் இப்படி செஞ்சாலும் பரவாயில்ல. அப்பா, ஏன்பா அப்படி எல்லாம் பேசுறீங்க? உனக்கு தெரியாதம்மா, இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருதம்மா. ஒரு நல்ல டாக்டர் பார்க்க வேண்டியதானே? இது நல்ல டாக்டர் நீங்க தான். நீங்க மட்டும் நிரந்தரமா இங்க வந்துட்டீங்கன்னா நான் இன்னும் 10 வருஷம் உயிரோட இருப்பேன். நான் எப்பவுமே தயார். குமுதாவோட அண்ணன் ஆர்மியில் இருக்கான். லெட்டர் போட்டிருக்கேன். ஒரு வாரத்துல வந்துருவான். வந்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிங்க, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. நான் புறப்படுறேன். நீங்க உட்காருங்க. அடிக்கடி வாங்க. நான் போக மாட்டேன். போ. நோ நோ வாங்க. நோ. வர மாட்டீங்க? ஐயோ அப்பா 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 அப்பா. மேடம், டெலிகிராம். என்னம்மா? அண்ணாக்கு என்னம்மா? இறந்து போயிட்டாரு. ஒரே நாள்ல அண்ணனையும் அப்பாவையும் இழந்துட்ட. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மனசை தேத்திக்கோ. ஹலோ மிஸ்டர் மனோகர், எங்க வந்தீங்க? குமுதாவை பார்க்க வந்தேன். குமுதா என்ன உங்க அத்தை மகளா இல்ல மாமா மகளா? அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவ என் மனைவி. எத்தனை பேர் சாட்சியோட
யார் முன்னிலையில எதாவல உனக்கு தாரவாட்டான்? தன் மனசை சாட்சியா வச்சு அவங்க அப்பா தான் இவளை என்கிட்ட ஒப்படைச்சாரு. செத்தவனுக்கு அறிவில்லைன்னா இருக்கிறவனுக்கு அறிவில்லைன்னு நினைக்கிறியா? வெளியே போட நாயே. சந்துரு, வார்த்தைங்க வித்தியாசமா வருது, அப்புறம் நல்லா இருக்காது. எதிரா நல்லா இருக்காது? குமுது, வித் யுவர் பர்மிஷன். குமுதா போலீஸுக்கு போன் செய்தா. சந்துரு கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே அவன் செய்து வந்த பல குற்றங்களுக்காக சிறைக்கு அனுப்பப்பட்டான். என்ன சார் எல்லாரும் சோகமா இருக்கிறீங்க? மதவன், குமுதா, டாக்டர் சில உள்ள இருக்காங்க. நர்சல்லாமா, என்ன சார் உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, நீங்க ரொம்ப ஸ்பீடு சார். ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், முருகன் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். முருகா, நான் உன் பேரையே வைக்கிறேன்டா. சார், என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. குமுதாவே எனக்கு இப்பதான் சொன்னா,
அதுக்கப்புறம் தான் டாக்டர் வர வச்சேன். இப்ப ஒண்ணும் கஷ்டம் இல்லையே. குமுதா கொஞ்சம் ஒலி கூட தாங்க மாட்டா. எல்லாரும் அப்படித்தான். சார், நர்சம்மா, என்னம்மா என்னாச்சு? எப்படி இருக்கு? டாக்டர் என்னாச்சு? வெளியில எடுத்தாச்சு, டோன்ட் வரி. ஆனா பொண்ணா அலியா? ஆலி, அலியா? இந்த அருக்கு பாருங்க. என்ன சார் நெருஞ்சி முள்ளு? ஆமா, இந்த நெருஞ்சி முள்ளு தான் அம்மா கால்ல குத்தி இருக்குது. பெரிய டாக்டருக்கு போன் பண்ணாங்க, அவர் வர முடியல, ஆபரேஷன்ல இருக்காரு. நான் நர்ஸ் எல்லாம் வந்தோம். நாங்க வரட்டுங்களா? சார் இது எங்களுது. ஆமா, பத்திரமா வச்சுங்க. சரி. அட சை, இந்த முள்ளு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம். வெறும் காலால தோட்டத்துல சுத்தாதே நான் 1000 தடவை சொல்லிருக்கேன். கேட்டா தானே பத்தியா எவ்வளவு பெரிய முழு குத்துருக்கு. என்ன ஆகுது? என்ன ஆகுது? எடுத்து வெளியே போறது. நீங்க பண்ண கலாட்டாவுல அம்மாவுக்கு பிரசவ வேதனை, அலி பிறந்துருச்சு நினைச்சு பேரு கூட வச்சுட்டேன் சார். குண்டு எப்படி இருக்கா இப்போ? ஒரு சின்ன குண்டூசியால நானே எடுத்திருப்பேன். இதுக்கு போய் டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு அமளி துமளிப்படுத்திட்டீங்களே. முள்ளு குத்துறது தான் அவனுக்கு தெரியும். என் மனசு எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? இதுக்கே இப்படி துடிச்சா ஆணி குத்தி இருந்துச்சுன்னா உயிரே போயிருக்கும். எங்கம்மா அது? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, லேசா கொமட்டல் அவ்வளவுதான். கும்பிட்டு வாந்தியா மாறும், வாந்தி ஜென்மா மாறும், ஜென்னையா மாறும். இப்படி விட்டுட கூடாது. ஐயோ, என் விஷயத்துல ஒண்ணு 100 கற்பனை பண்ணி பாக்குறதே உங்களுக்கு வாடிக்கையா போச்சு. வாங்க. டாக்டர் 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 போன் பண்ணி டாக்டர் பண்றேன். என்ன சும்மா இரு. கேளுங்க. ஐயோ, டாக்டர் வர வேண்டாம். நான் சொல்றத கேளுங்களேன். இப்ப எதுக்கு டாக்டர் போன வைங்க. இது இப்படியே விட்டா பெருசா வளர்ந்துடும். கடவுளே, பெருசா வளர்ந்தாதானே நல்லது. என்ன சொல்ற நீ? நமக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி. ஐயோ ஐயோ, பெரியவங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது? என்னங்க இது? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ஊர்ல எல்லாம் என்ன நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்காங்க. என் மானமே போயிடுவேன். ஒண்ணு பண்ணலாம், பொட்டி பொடிக்க எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே போயிடலாம். இங்க பாருங்க, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. இது முறையா பிறக்க போற குழந்தை மறந்துட்டீங்களா? நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுல. ஐயோ, பாருங்க. என்ன சொன்ன நீ? என்ன கண்டாலே உங்களுக்கு அம்மா, இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் உங்களை எப்படிதான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. எதுக்குமா? சரி, நீங்க படுத்துக்கோ, நான் மெத்தல படுத்துக்கோ. இருங்க இருங்க இருங்க, நீங்க எதுக்கு வெளியில போய் படுத்துக்கணும்? அசுந்த மருந்து கேட்க உண்மையில பட்டுச்சுன்னா இங்க வாங்க வாங்க. சுத்தா அசடா இருக்கீங்களே. நம்ம எப்போ போல பழகலாம் கொள்ளலாம். எத்தனை நாளைக்கு? உங்க வாரிசு வந்து நம்ம 2 பேருக்கு நடுவுல படுக்கிற வரைக்கும். அவன் போய் படுப்பான். 7 மாசத்துல ஒழுங்கா படுத்துப்போ. குட் நைட். குட் நைட். இது உங்க குழந்தை தான், விடுங்க. நான் ஒரு கனவு கண்டேன் தெரியுமா? என்ன கனவு? கனவு நான் வந்திருப்பேன். கனவுல வந்து எவ்வளவு முத்தம் கொடுத்த? இத தவிர வேற சிந்தனையே இல்லையா? இங்க பாருங்க, ராத்திரி என் கனவுல கொஞ்சம் கிட்ட வாங்க. ராத்திரி என் கனவுல ஒரு சாமியார் வந்து நம்ம 2 பேரையும் பார்த்து நீங்க நன்றி கெட்டவங்கன்னு சொல்லிட்டாரு. கனவுல கனவு நல்லபடியா குழந்தை பிறந்தா காஷ்மீர்ல இருக்கிற நாகதேவர் கோயிலுக்கு வந்து காணிக்கை செலுத்துறதா வேண்டிக்கிட்டேன். என்ன பக்தி, என்ன பக்தியா? குமுது, நீ ஒண்ணு பண்ணு. அடுத்த தடவை ரெட்டை குழந்தை பிறக்கணும்னு இந்த கிருஷ்ணதேவரை வேண்டிக்கோ. போஸ் நல்லாதான் இருக்கு. போட்டோ எடு. எப்ப போறோம்? சரி போவோம். ஆனா ஒண்ணு, காஷ்மீர்ல ரொம்ப குளிரும். அங்க போயிட்டு என்ன குத்த சொல்லக்கூடாது.
அவன் தான் என் ஜென்ம விரோதி. என்னுடைய முறப்பணி அபகரித்து என்னையும் 3 வருஷம் ஜெயிலுக்குள் அனுப்பிட்டான். அவன் இந்த உலகத்தை விட்டு விடுதலை ஆகுங்கிறதா இன்னைக்கு நாகின் லேக்ல வாட்டர் சைக்கிள் போறான். அவன் அங்கேயே சமாதி கட்டுறேன். நீ அந்த வேலையை கவனிச்சுக்க, நான் குமுதாவை கவனிச்சுக்கிறேன். பணி பண்ணணுமா? நான் வரல. ஏமா? ராத்திரி குளிர் ஒத்துக்கல போல இருக்கு. லைட்டா இருமிக்கிட்டே இருக்கா. இப்பதான் தூங்குறா. நான் வரல. வெரி குட், ஃபண்டாஸ்டிக். நானும் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிடுறேன். பண்ணிட்டு எப்படியோ வெளியே குளிரா இருக்கு, 2 பேரும் கட்டுப்பிடிச்சு அப்படியே தூங்கலாம். ஐயோ என்னங்க இது? எவ்வளவு முக்கியமான வேலை. புறப்படுங்க. எனக்குதான் முக்கியம், எனக்குதான் முக்கியம். ம்? புறப்படுங்க. புறப்படுங்க. வரேன். என்ன என்ன என்னாச்சு? என்ன இப்படி சொல்லுங்க என்ன? ஐயோ இருமலா போகும்போது அப்படியே டாக்டரை பார்த்துட்டு போங்க. டாக்டரா? சோபா மட்டும் இரும்பல் வந்தா நீ பக்கத்துல உட்காந்து பாக்குற, எனக்கு இரும்பல் வந்தா டாக்டர் கிட்ட போடுமா? சோபா ஒண்ணு இருந்தது எனக்கு ஒண்ணுக்கவே மாட்டேங்கிற. சோபாவை கொண்டு வந்து என் தப்பு, நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். இங்க பாருங்க, ஷோபாக்கு 3 வயசு, உங்களுக்கு எனக்கு 2 வயசு தான். சரியா போச்சு. கல்யாணத்தன்னைக்கு இருந்த மாதிரியே இருந்தா எப்படி? நாளுக்கு நாள் நமக்கு வயசு ஏறிட்டு போகுது தெரியுமா? உன்ன மாதிரி அழகான ஃபண்டாஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் வயசு இருந்தா நாளுக்கு நாள் வயசு குறைஞ்சிக்கிட்டே போகும். ம்? இப்படியே போயிட்டு இருந்தா நீங்க தொட்டில படுத்துக்க வேண்டியதா, அப்புறம் நான் உங்களை மடியில போட்டு தாலாட்டு பாட வேண்டியதுதான். யூ பியூட்டிஃபுல். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தா இந்த உலகத்துல வேற ஒண்ணும் வேண்டாம், வேற ஒண்ணும் வேண்டாம். என்னங்க இது? நீங்க பெரிய பிசினஸ்மேன், இப்படி குழந்தை மாதிரி இருந்தா எப்படி? ஆமா போடலாம்க்கா. நம்ம பிசினஸ் மேன அதிக அச்சீவ் பண்றது இல்ல, சும்மா சொசைட்டிக்காக as a man அப்படியே ரியல் அச்சீவ் பண்ணி தெரியுமா? அப்படியே பொண்டாட்டிய சுகமா நிம்மதியா சுகமா சந்தோஷமா வச்சுக்கணும், அவ ரசிக்கணும். அதுதான் மனுஷனுடைய முதல் அச்சீவ்மெண்ட். நான் எங்கேயோ போக மாட்டேன், இங்கதான் தூங்க போறேன். இங்க பாருங்க, நீங்க ஹஸ்பண்டோட அச்சீவ்மெண்ட்ட சொன்னீங்க. ஒரு வைஃபோட அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லட்டுமா? நீங்க பெரிய மனுஷன் ஆகணும், இந்த உலகத்துல எல்லாரும் உங்களை பாராட்டணும். என்ன கேக்குறீங்களா? நான் தூங்கிட்டேன். கம் ஆன், நீங்க போனாதானே. எழுந்துருங்க. சரி, நீ சொன்னபடி நான் கேட்டேன். बोर्ड चढ़ोगे क्या? जी जल्दी तैयार करो। சந்துரு, நீயா? ஆமா, இன்பமான இல்வாழ்க்கை இத்தனை நாளா என்ன மறக்க வச்சிருச்சுல்ல. இப்பவாவது நீ திரும்பி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். மனுஷனா நடந்துக்கோ. மனுஷனா தாண்டி இருந்தேன். என்ன 3 வருஷம் கூண்டுக்குள்ள தள்ளி மிருகமா மாத்திட்டீங்க. இப்ப அந்த மிருகத்துக்கு பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு.
உன் கற்பையும் புருஷனோட உயிரை குடிச்சாதான் இந்த மிருகத்தோட பசி அடங்கும். சந்துரு ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு சந்துரு. நான் ஒரு குழந்தைக்கு தாய், அதுக்காக என்னை விட்டுடு ப்ளீஸ் சந்துரு, ப்ளீஸ் சந்துரு, விடு சந்துரு, சந்துரு ப்ளீஸ் சந்துரு, என்னை விடு சந்துரு. என்னமாச்சு? என்னாச்சு? சந்துரு, சந்துரு, சந்துரு என்னால களங்கப்படுத்தப்பட்டனா இனிமே இந்த உலகத்துல இருக்க கூடாது. இது மன்னிச்சிடுங்க மனோ. விஷம் சாப்பிட்டுட்டேன் மனோ. குமுதா, குமுது, குமுது, நீ என்னை விட்டு பிரியக்கூடாது. நான் உன்னை பிரிய விடவும் மாட்டேன். இப்போ போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். வேண்டாங்க, வேண்டாம். சாகுற இந்த கடைசி நேரத்துல உங்க மடியில உயிரை விடணும்னு ஆசைப்படுறேன். இல்ல, Please. நம்மள பிரிக்க சக்தி அந்த சாவு கூட கிடையாது. மிச்சம் இருக்கிற விஷயத்தை சாப்பிட்டு நானும் கூட வந்துடுறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களோட கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் 100 வருஷம் வாழ்ந்த சுகத்தோட போறேன். நம்மளோட ஆழமான அன்புக்கு அழகான காணிக்கதான் சோபா. அவளுக்காகவாவது நீங்க வாழ்ந்தே தீரணும். மனு, என் மனைவி இறக்க காரணமாயிருந்தவனை நான் அழிச்சே தீரணும்னு வெறி பிடிச்சு தெரிஞ்சேன். சந்துவை தேடி எங்கெங்கயோ அலைஞ்சேன். ஒரு நாள் அவன் ரயில்ல ஏறதை பார்த்தேன். இன்ஸ்பெக்டர், இந்த பிஸ்டலை தான் சுட்டேன். இன்ஸ்பெக்டர், நான் கொலைகாரன் சொல்லிக்கிறதுக்கு அவமானப்படல, பெருமைப்படுறேன். என் குமுதாவை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறவனே நான் இந்த உலகத்தை விட்டு அனுப்புனேன். ஐ எம் ஹாப்பி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி.
என்ன உங்களுக்கு தெரியாது? பிறந்து போன உங்க மனைவி குமுதாவோட கூட பிறந்தவன் நான். யுத்தத்துல நான் இறந்து போயிட்டுதான் வந்த செய்தி தவறானது. யுத்தத்துல காலத்தான் இழந்த. என் குடும்பத்தை பார்க்க வந்தப்போ என் தாய் மாமன் சந்துரு நீங்க குமுதாவை கெடுத்துட்டதாகவும் அதனால அவளும் உங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் பொய்யான தகவலை சொன்னான். அதை கேட்டதும் உங்களை சுட்டு பசிக்கிடணும்னு பல தடவைகள் முயற்சி பண்ணேன். ஆனா என் தங்கையோட ஆத்மா உங்களுக்கு காவலா இருந்து உங்களை காப்பாத்திடுச்சு. மனோகர், என்ன மன்னிச்சிடுங்க மனோகர். இனிமே நீங்க எங்கேயோ போக வேண்டாம். இது உங்க வீடு, இங்கேயே தங்கலாம். சீதா, எங்களை பத்திரமா காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. இந்த மன்றம் அவனை குற்றவாளி என்று தீர்மானித்தது. ஆயினும் அவன் குற்றம் செய்த சூழ்நிலையை கருதி அவனுக்கு குறைந்தபட்ச தண்டனையை விதித்தது. அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அங்கு அவனது நன்னடத்தையின் காரணமாக தண்டனை காலம் குறைக்கப்பட்டது. ஒரு நாள் அவன் விடுதலை அடைந்தான். சீதா, ஜெயில நான் எத்தனை நாட்கள் கழிச்சேன்னு இப்ப சோபா ராஜு உங்களை வளர்ச்சியை பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். குமுதாவோட நான் வாழ்ந்த நாட்களை நினைச்சுக்கிட்டேன். ஜெயில நேரத்தை கழிச்சுட்டேன். நேரம் போனதே தெரியல. அந்த நினைவுகளோட அந்த கனவோட என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சீதா, நீ எப்படி உன் வாழ்க்கை அமைச்சுக்க விரும்புற? ஒருவேளை நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க விரும்புனா? ப்ளீஸ், நான் யாரோ ஒருத்தருக்கு மனைவியா வாழறதை விட என்னைக்கோ உங்களை விட்டு பிரிஞ்சு போன மனைவிக்காக இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. உங்களை மாதிரி ஒரு உயர்ந்த மனிதருக்கு நான் வேலைக்காரியாவே இருந்துறேங்க. உங்க மனைவி உங்களுக்கு கொடுத்துட்டு போன சோபாவுக்கும் எங்க அக்கா எனக்கு விட்டுட்டு போன ராஜுவுக்கும் நான் தாயா வாழ்ந்துட்டோன்னு என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேங்க. அதுக்கு உங்களோட அனுமதி எனக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன்.